அறிஞர் வள்ளுவன் வாய்மொழி. அதற்கிணங்க ஆடை அணிவித்து மரியாதை செய்த கிராமத்தார்கள், பெரியோர்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியும் வணக்கமும். மரியாதைக்குரிய அண்ணன் பெருமாள் அண்ணார் அவர்களுக்கும் ஒரு குடும்பத்தார்களுக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. சிறந்தபுரிய கோயில், பூனுடம்பை ஆலயம், வல்லபரானார்க்கு வாய்கோபுர வாசல், கள்ளப்புலனைந்தும் காணா மணிவிளக்கு, தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். அந்த நேரத்தில் வயது முதிர்ந்த ஒரு பெரியவர் அங்க வந்தாரு. ஐயா, குடிக்க தண்ணி கொடுங்கன்னாரு. தண்ணி இல்லையா, அக்கறையாரத்தில் வாங்கி குடிங்கன்னாரு. இல்ல, அவ்வளவு தூரம் போக முடியாது, நீங்க தண்ணி கொடுங்க. ஐயா, நம்ம வீட்டுல இங்க குடிக்க கூடாது, நான் ரொம்ப தாழ்ந்தவன் அப்படின்னு அவர் சொன்னாரு. உன்னை தாழ்ந்தவனா நான் சொல்லலையே, நீ ஏன் சொல்லிக்கிற, அதனால தண்ணி கொடுனாரு. வீட்டுல தண்ணியே இல்ல, பக்கத்துல ஒரு குழாய் இருக்கு, அங்க போய் குடிங்கன்னாரு. அங்கேயும் போக முடியாது, நீ தான் கொடுக்கணும்னு பிடிவாதம் பண்ணாரு. தண்ணியே இல்லைன்னாங்க. கடைசி அவர் கேட்டாரு, அடுப்புல ஏதோ கொதித்து கொண்டிருக்க, அதையாவது கொண்டு குடிக்கலாம்னாரு. ஐயா, அது பஞ்சலோகம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு, ஒரு செலவு செய்யணும், அப்புறம் செய்யலாம், முதல்ல அதையாவது கொண்டு வாங்கி குடிச்சாரு. குடித்து விட்டு மறைந்தவர் தான் இன்று அங்க இருக்கும் நடராசர் சிலை என்பது தலபுராணம். சிரித்து வாழ வேண்டும், பிரசரிக்க வாழக்கூடாது. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகுமா. சிரிக்க சிரிக்க முகம் அழகாகுமா. கண்டிப்பா எங்க ஐயா வாரியார் சாமி சொல்றாரு, கோபம் வரும்போது ஒரு ஒளிப்பதிவு கருவியை எடுத்து படக்கு படம் முடிச்சு வச்சுக்காங்கம்மா. கோபப்படும் போது அப்புறம் நேரமெல்லாம் இருக்கும்போது எடுத்து பார்த்துக்கிறாங்க, நம்ம முகரதானா. வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினீர் இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி. பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதிய மகா. தேட கிடைக்கிற மருந்து தெருவில் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. தேட கிடைக்கிற மருந்து தெருவில் கிடைக்கும். தேடி போன மருந்து தெருவில் கிடைச்சா எவ்வளவு சந்தோஷம். அது மாதிரி அவ்வளவு இருக்கு இந்த நாட்டுல. அவ்வளவுக்கு சித்த மருத்துவத்தில இருந்து, இலக்கியங்கள்ல இருந்து, இதிகாசத்துல இருந்து, புராணங்கள்ல இருந்து, நடைமுறையில இருந்து அவ்வளவு கதைகள் இருக்கு. ஆனாலும் படிக்கத்தான் ஆகுது. வாத்தியார்னா என்ன அர்த்தம்? வாய்மையார் அப்படிங்கிறத வாத்தியார்னு மறுகிடுச்சு. ஆசிரியர்னு பேரு. ஆசிரியர்னா குற்றம், ரியர்னா களைவது. மாணவர்களுடைய குற்றங்களை கலைந்து இந்த சமுதாயத்தில் நல்லவனாக, நன் மதிப்புள்ளவனாக ஆக்கி தருவதுதான ஆசிரியர் பணி. மகத்தான பணி. நிலைமை அப்படியா இருக்கு.
என்று விசுந்த ராட்சியத்தால் மூவுலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு கீர்த்திகள் அனைத்தும் பெற்று எம்பெருமான் முருகப்பெருமானை கண்டு தொண்டு செய்யும் வண்ணமாக அழகு மலையாகிய வேள்விமலை சாரலுக்கு வந்து விட்டோம். நாராயண நமக. ஆகவே நம் கழகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அளிப்பவர் விநாயக மூர்த்தி. அவருடைய பெருமை என்ன? 5 கரத்தினை, 6 முகத்தினை, இந்தின் இளம்புரை போல வயிற்றினை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்திகள் வைத்தடி போற்றுகின்றோம். மூசிக வாகன மோதகஸ்த சாதர கர்ண விளம்பித சூத்திர பாவனருவ மகேஸ்வர புத்திர விக்கின விநாயக பாத நமஸ்தே. திகட சக்கர சமூக மைந்தரா சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர வெண்மணி யாவரை விகட சக்கர மெய்ப்பதம் போற்றுவோம் என்றெல்லாம் போற்றக்கூடிய பாடும் வெளிவேறும் பாகும் மறுப்பு இவை நாடும் நலந்துரைக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணிய நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா என்ற வகையில் அவரை வணங்க வேண்டும். அற்புத கீர்த்தி வேண்டி, ஆனந்த வாழ்க்கை வேண்டி, நற்பொருள் குவித வேண்டி, நலமலாம் பெருக வேண்டி, கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை சென்று பொற்பதம் அணிந்துவாரில் பொய்யில்லை கண்ட உண்மை என்றார் திருவுடல் பட்டியார். இருந்தால் சர்வம் சக்திமயம் அம்பாள் குடிகொண்டிருக்கின்றால் அவளை பணிந்து பிறகு பணியை தொடர்கிறோம். நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கையாவும் தருபவளே அருமாரி. நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கையாவும் தருபவளே அருமாரி. மங்கள வழிபாட சங்கரியே மங்கள வழிபாட சங்கரியே மாதவ சோதரியே வைரவியே மாதவ சோதரியே வைரவியே. நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கையாவும் தருபவளே அருமாரி. தேவ யாகம், பிரம்ம யாகம், பிதுர் யாகம், சதுர் யாகம், புத்திர
காமேஷ்டி யாகம், அஸ்வமேத யாகம், மானுட யாகங்கள், இப்படி பல யாகங்களை செய்துவிட்டால் கிடைக்கும் யோகம். யோகத்துக்கு விரோதியோ சரி போகம். போகத்தை மறந்து யாகத்தை செய்து யோகத்தை பெற்று அந்த யோகத்தாலே உள்ளம்பரிய கோயில், பூனுடம்பை ஆலயம், வல்லபிரானாருக்கு வாய் கோபுர வாசல், கள்ளப்புலனைந்தும் காணா மணிவிளக்கே தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் என்று திருமூல திருமந்திரத்திலே பாடுகிறார். மொத்தம் 3000 பாடல் உள்ள கோயில், உடம்பு ஆலயம், மூச்சு காற்றே சிவலிங்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கோயிலும் உடம்பு ஒண்ணுன்னு சொல்றார். கோயிலும் உடம்பு ஒண்ணுன்னு சொன்னா கோயில நினைக்கிறது மாதிரி இந்த உடம்ப நினைக்கணும். யாரு கேட்கவா ஆள் இல்ல, சொல்லவா ஆள் இல்ல. அதை மீறி சொல்றதுக்கு ஆள் இருந்தால் ஏளனம் செய்வதற்கு மட்டுமே இங்க நிறைய கூட்டம் இருக்கு. என்ன செய்ய? அருமையான வார்த்தைகள், அருமையான பாடல்கள், 3000 பாடல் திருமந்திரம் என்ற நூலில் திருமூலர் பாடுகிறார். உள்ளம் கோயிலும் உடம்பு ஆலயம், மூச்சு காத்தே சிவலிங்கம். அப்படி உடம்பு வைக்க கட்டிய கோயில் சிதம்பரம் நடராசர் கோயில். சிதம்பரம் நடராசர் பெருமானுடைய ஆலயமும் மனித உடம்பும் ஒண்ணு. எது போல அந்த கோயிலில் இருக்கிற கொடிமரமும் மனிதனுடைய முதுகு தண்டு ஒண்ணு. 2லயும் 32 இணைப்புகள் உண்டு. மனிதன் ஒரு நாளைக்கு விடக்கூடிய மூச்சு 21,600. அந்த கோயிலில் வேயப்பட்டிருக்கிற தங்க ஓடுகள் 21,600. இந்த உடம்புல 72,000 தசைநாறுகள், நரம்புகள். அங்கே அடிக்கப்பட்டிருக்கிற ஆணி 72,000. இந்த உடம்பு நவதுவாரங்களை கொண்டது, 9 வாசல்கள். அந்த கோயிலும் 9 வாசற்படியை கொண்டது. சாமி இருக்கிற இடம் கருவறை, உடம்புல இதயம் இருக்கிற இடம் கருவறை. எல்லா ஊர்லயும் கதவு திறந்தா சாமி கண்ணுக்கு தெரியும். நடராசர் கோயில் அப்படி இல்லை. கதவு உள்ளே நுழைந்த உடனேயே இடப்பக்கமாக சென்று நடராசரை தரிசிக்க வேண்டும். காரணம், உடம்பு வைத்து கட்டிய கோயில் அல்லவா. இந்த உடம்பு 2 ஊரு, ஒன்னு வடக்கூறு, ஒன்னு இடக்கூறு. இடப்பக்கம் தான் இதயம் இருக்கு. இதயம் இருக்கிற இடத்தில் தான் இறைவன் இருக்க வேண்டும் என்று எண்ணி அறிவியல் வளராத காலத்திலே கட்டப்பட்ட கோவில் சிதம்பரம் நடராசர் கோயில். இப்படி ஆலயம் கொள்வது சாலம் நன்று, கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது என்று பழமொழிகள் எல்லாம் உண்டு. அந்த கிழவி நமக்காக பாடி வைத்தார். கோயில் விளங்க குடி விளங்க என்று. ஆகினால எண்ணற்ற கோயில்கள், 1008 சிவன் கோயில், 108 பெருமாள் கோயில், அத்தனை கோயிலும் ஒவ்வொரு தத்துவத்தை நமக்கு விளக்கி கொண்டிருக்கின்றன. ஆலயம் என்றாலே ஆ என்றால் ஆன்மா, லயம் என்றால் ஒடுக்குவது. ஆன்மா சரியாக ஒடுங்கும் இடம், லயிக்கும் இடம் இந்த ஆலயம் என்பதை முன்னோர்கள் கண்டார்கள். பாருங்கள், கோயில் வெள்ளின்னு ஒரு ஊர் தஞ்சாவூர் மாவட்டத்தில். அங்க இருக்க ஈசனுக்கு பெயர் கருமீஸ்வரர். கோயிலுக்கு அருவரைக்குள்ள ஒரு மூட சர்க்கரையை கொட்டி வைத்தாலும் எறும்பு இன்றும் வருவதில்லையா? அப்படி ஒரு மகத்துவம் இருக்கு. அதே சக்கரையில ஒரு கைப்பிடி அள்ளி கோபுரத்துக்கு வெளியில போட்டாருன்னா அடுத்த வினாடியே எறும்புகள் வந்து விடுதான். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராதி தாலுகா வேந்தன்பட்டி கிராமத்தில் நெய் நந்தீஸ்வரர் ஒரு கோயில், பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது. அங்கே நந்திக்கு நெய் அபிஷேகம் செய்யப்படுகிறது. அபிஷேகம் செய்யப்படும் நெய்யிலே ஈயும் வருவதில்லை, எறும்பு வருவதில்லை. எஞ்சி இருக்கும் நெய்யை பக்கத்தில் இருக்கிற கிணற்றில் ஊற்றுகிறார்கள். அதிலும் நெய் ஈ வருவதில்லை, எறும்பு வருவதில்லை. எப்பேற்பட்ட அதிசயம்! கும்பகோணத்து பக்கத்துல கோனேரி ராஜபுரம்னு ஒரு ஊரு. அந்த ஊர்ல மன்னர் ஆட்சி காலத்துல மன்னர் போய் அங்க உள்ள சிற்பிக்கிட்ட ஒரு கட்டளை இடுகிறான். பொழுது விடுகிறதுக்குள்ள 12 அடி ஒரு நடராசர் சிலையை செய்து வைக்கணும். 12 அடி நடராசர் சிலையை பஞ்சலோகத்துல செய்யணும். முடியுமா? ஒரு இரவுக்குள்ள. பஞ்சலோகம்னா என்னென்ன? தங்கம், வெள்ளி, இரும்பு, ஈயம், பித்தளை. இந்த 5ஐயும் உருக்கி கல்கட்டி வார்த்து செய்ய வேண்டும் என்றது கட்டளை. பதறி போனார்கள் சிற்பியும் சிற்பியினுடைய மனைவி. ஐயா, பொழுது விடுகிறதுக்குள்ள செய்ய முடியுமா? நியாயமா? பொழுது விடுகிறதுல சிலை இல்லைன்னா உன் உடம்புல தலை இருக்காதுன்னு உத்தரவு. ஒன்னும் செய்ய முடியல. அவசர அவசரமாக பஞ்சலோகத்தை முறுக்கி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் வயது முதிர்ந்த ஒரு பெரியவர் அங்க வந்தாரு. ஐயா, குடிக்க தண்ணி கொடுங்கன்னாரு. தண்ணி இல்லையா, அக்ரஹாரத்துல வாங்கி குடிங்கன்னாரு. இல்ல, அவ்வளவு தூரம் போக முடியாது, நீங்க தண்ணி கொடுங்க. ஐயா, நம்ம வீட்டுல இங்க குடிக்க கூடாது, நான் ரொம்ப தாழ்ந்தவன் அப்படின்னு அவர் சொன்னாரு. உன்னை தாழ்ந்தவனா நான் சொல்லலையே, நீ ஏன் சொல்லிக்கிற? அதனால தண்ணி கொடுன்னாரு. வீட்டுல தண்ணியே இல்ல, பக்கத்துல ஒரு குழாய் இருக்கு, அங்க போய் குடிங்கன்னாரு. அங்கேயும் போக முடியாது, நீ தான் கொடுக்கணும்னு பிடிவாதம் பண்ணாரு. தண்ணியே இல்லைன்னாங்க. கடைசி அவர் கேட்டார், அடுப்புல ஏதோ கொதித்து கொண்டிருக்க, அதையாவது கொண்டு குடிக்கலாம்னாரு. ஐயா, அது பஞ்சலோகம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு, ஒரு சிலை செய்யணும். அப்புறம் செய்யலாம், முதல்ல அதையாவது கொண்டு வாங்கி குடிச்சாரு. குடித்து விட்டு மறைந்தவர் தான் இன்று அங்க இருக்கும் நடராசர் சிலை என்பது தலபுராணம். இதுல என்ன பெரிய ஆச்சரியம் தெரியுமா? 1008 கோயில் சிவன் கோயில்ல இருக்கக்கூடிய நடராசர் சிலையில ரேகை இருக்காது. ஆனா கோனேரி ராஜபுரம் நடராசர் சிலையில கை ரேகை உண்டு. அது மட்டும் இல்ல, நம்ம மனித உடம்புல எப்படி மறு இருக்குமோ அது போல நடராசர் சிலையில இந்த இடத்துல ஒரு மறு இருக்கு. யாரு சென்றாலும் பார்க்கலாம். இன்றும் பகுத்தறிவாளர்கள் இதற்கெல்லாம் ஒரு பதில் சொல்ல இயலுமா என்பதுதான். கும்பகோணம் பக்கத்துல தேனுக்கு பிள்ளையார்னு ஒரு பிள்ளையார் இருக்கிறாரு. எவ்வளவு தேனை தலையில வார்த்தாலும் ஒரு துளி கூட வெளியில் வருவதில்லை, எல்லாம் உறிஞ்சு கொண்டே இருக்கிறார். ஆனா துவாரம் இல்லை, இன்றும் பார்க்கலாம். அது மட்டுமா, எத்தனை கோயில்கள்! கரூர் மாவட்டம் முடித்தலை வட்டம் ஐயர் மலை ரத்னகிரீஸ்வரர் கோவில். கோயில் கோபுரத்துக்கு மேல காகம் மறக்காது, அது இறைவனுடைய சாபம்.
வைத்தீஸ்வரன் கோயில் புள்ளிருக்கு வேலூர் குளத்துல தவளை வாழாது, அதுவும் இறைவனுடைய சாபம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பொற்றாமரை குளம் மீன்கள் வாழாது. இப்படி எண்ணற்ற அதிசயங்கள் சொல்லிக் கொண்டே இருக்கலாம். தென்காசி குற்றாலம் போனவர்கள் காட்சி விஸ்வநாதர் கோயில் ராஜகோபுரத்துல கால் வச்ச உடனே காற்று நம்மளை வெளியில தள்ளும், மீறி உள்ளே சென்றால் காற்று நம்மளை உள்ளே தள்ளும். அப்படி ஒரு சுழற்சியை அந்த இடத்துல ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பாண்டிய மன்னர்கள் 1800களிலே கட்டப்பட்ட கோவில். அங்கே வரக்கூடிய காற்று ஆரியங்காவு கணவாய் வழியாக பொதியமலை சாரல் வழியாக வருகிறது. அப்படி இயற்கையா அந்த காற்றை தடுத்து நிறுத்தி கட்டப்பட்ட கோபுரம். இதுல இருந்து என்ன தெரியுது? தமிழனுக்கு இயற்கையை மாற்றும் அறிவும் வல்லமையும் இருந்ததென்றால் இதை விட என்ன சான்று சொல்ல? எத்தனை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு இருக்கு. சிவன் கோயில் என்றால் அத்தனையும் சிவலிங்கம் இருக்கணும், கொடிமரம் இருக்கணும், நந்தி இருக்கணும், வழிபட இருக்கணும். இத்தனை இருந்தால் தான் சிவனுடைய ஆலயம். ஆனா இது எதுவுமே இல்லாம ஒரு கோயில் இருக்கு. மிகப்பெரிய ஆலயம், மிகப்பெரிய உயர்ந்த ஸ்தலம். அதுலயும் திருவாசகம் என்னும் தேன் என்ற திருவாசகம் பிறந்த ஊர். பாண்டிய மன்னர்களால் படைத்தளபதியாக போற்றப்பட்ட மாணிக்க வாசகரால் கட்டப்பட்ட கோவில் திருப்பரந்துரை என்ற ஆவுடையார் கோயில் எனது ஊருக்கு அருகிலே ஆக இருக்கிறது. அங்கே சிவலிங்கம் இல்லை, நந்தி இல்லை, கொடுமரம் இல்லை, அத்தனை இல்லை. ஆனால் சிவனுடைய ஆலயம். ஐயாவுக்கு பேர் ஆத்மநாத சுவாமி, அம்பாளுக்கு பேர் யோகாம்பாள். வாய்ப்பு இருந்தால் சென்று வாருங்கள், அனைவருக்கும் யோகம் கிட்டும். ஆலயம் தொழுவது சாணம் நன்றி என்பதை கேட்டுக்கொண்டு இந்த இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டுவது ஆணவ சிரிப்பு, இங்கே நீ சிரிக்கும் புன்சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அங்கே சிரிப்பவர்கள் அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் ஆணவ சிரிப்பு, ஆணவ சிரிப்பு.
அவர் தாய் அறிவுரை கடவுளும் குழந்தையும் ஒன்று. ஆமா, அந்த குழந்தைக்கு நன்றி. கைதட்டி அத்தனை பேருக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி. சிரித்து வாழ வேண்டும், பிரசரிக்க வாழக்கூடாது. வாய் விட்டு சிரித்தால் வாய் விட்டு போகுமா? ஆமா, சிரிக்க சிரிக்க முகம் அழகாகுமா? கண்டிப்பா. எங்க ஐயா வாரியார் சாமி சொல்றாரு, கோபம் வரும்போது ஒரு ஒளிப்பதிவு கருவியை எடுத்து படக்குன்னு படம் முடிச்சு வச்சுக்காங்கம்மா. கோபப்படும் போது அப்புறம் நேரமெல்லாம் இருக்கும்போது எடுத்து எடுத்து பார்த்துக்கிறாங்க நம்ம முகரை தானா அப்படின்னு. நீங்க கோபப்படுற ஆளு முகத்தை எல்லாம் பார்த்தோம் எல்லாருமே. நானும் கூட அப்படி இல்லை, எனக்கு கோபம் வரத்தான் தெரியுது. சகிக்க முடியாத நேரம் எப்படி வெப்பங்கள் அதிகமாகுதோ அந்த நேரத்துல மழை வருவது போல. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினீர் இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி. பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதிய மகா. அவருக்கு வயசு 7 இருக்கும் போது அவருக்கு ஞானம் கிடைத்தது. அவ்வளவு ஞானம் சாதாரண அல்ல. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரு கருணை, அருட்பெரும் ஜோதி. ஒரு நாள் வள்ளலாறு திண்ணையில படுத்திருக்கிறாரு. ஒரு களவாணி போய் உட்கார்ந்து மெதுவா அவர் காதுல 2 வயிறை கடிக்க கிடந்திருக்கு. கலட்டிக்கிட்டே இருந்திருக்கிறேன். வள்ளலாறு முழிச்சுக்கிட்டாரு. முழிச்சவரை எந்திரிக்கல. ஏன் எந்திரிக்கலன்னா ஏதோ இல்லாத வேண்டியது பாவம், தேவைப்படுத்தி கலட்டிட்டு போறான், போகட்டும் போ அப்படின்னு படுத்துருக்கிறாரு. ஒரு கடுக்கனை கலட்டிட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. ஒத்த கடுக்கனை விற்க கொண்டு போனா இன்னொரு கடுக்கை எங்கேன்னு கேட்பாங்க. ஆமா, விசாரணை வருமே. அப்புறம் தப்பா மாட்டிக்கிடுவாங்க பாவம். ஒரு கடுக்கனை கொடுத்து பிரயோஜனம் இல்லாம போயிருமேன்னு தூக்கத்துல புரண்டு படுக்கிற மாதிரி புரண்டு படுத்தாரா இன்னொரு கடுக்கனை கொடுக்க. இப்ப கலட்டினவருக்கே புத்தி வந்துருச்சு. இடுக்கன் வருண்டால் நகரன் மாதிரி இன்னா செய்தார கொடுத்தால் அவர் நாம நன்னயம் செய்து விட. தவறு செய்யறவனுக்கு கூட ஒரு நல்லது இருந்தா அவன் வெக்கப்படுவான் பாருங்க. அது மாதிரி அவர் செஞ்சதை பார்த்துட்டு இவன் என்ன பண்ற அப்படியே வெக்கி தலைவலி மாறிட்டேன். உட்கார்ந்து அழுக ஆரம்பிச்சேன். அழுவானு வள்ளலாறு எந்திரிச்சாரு. யாப்பா எதுக்கு அழுகுற, நீ யாருப்பான்னு கேட்டாரு. ஐயா, உங்க கடுக்கனை கலட்டினேன், நான் ஒரு களவாணி போய, ஆனாலும் எனக்கு இன்னொரு கடுக்கனை கொடுக்கணுங்கிற மனசு வந்து நீங்க புரண்டு படுத்திய பாருங்க. அதுலயே நான் பாருங்கய்யா, இனிமே இந்த தப்ப செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. வள்ளலார் சொன்னாரு, நான் உன்னை மன்னிக்க கூடாதுப்பா, நீதான் என்ன மன்னிக்கணும், நான் உன்ன கையெழுத்து கும்பிடுறேன். ஏன் அவர் பதறி போனான்னு களவாணி பையன். ஐயா, நான் எப்படி உங்களை மன்னிக்க முடியும், நானே ஒரு திருட்டு பையன் அப்படின்னா. அப்படி இல்லப்பா, இவ்வளவு நாளா அந்த கடுக்கை என் காதுல கிடந்தது, எனக்கு தேவையோ என்று எண்ணி இருந்து விட்டேன். இப்பதான் புரியுது, இதுவும் உனக்கு உதவாது என்று உணர்த்த வந்த கடவுளப்பா நீ. அதனால உன்னத்தையா நான் கும்பிடணும், நீ என்ன மன்னிக்கணும். அப்பேற்பட்ட வள்ளலாறு பிறந்த பூமி. ஒரு நாள் சென்னை மாகாணத்துல ஒரு திண்ணையில ஒரு சாமியாரு அம்மனம்மா உட்கார்ந்துக்கிட்டு போற வார ஆளுகள்லாம் திட்டிக்கிட்டே இருந்திருக்கிறேன். இந்த மாடு போகுது, நாய் போகுது, கழுத போகுது, பன்றி போகுது, குரங்கு போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறேன். யாரு போனாலும் மனுஷனை பார்த்து அம்மனம்மா உட்கார்ந்துட்டு ஒரு நிர்வாண சாமியாரு. இப்ப வள்ளலாறு கிளம்ப புறப்பட போற நேரத்துல சீடர்கள் சொன்னாங்களா, சாமி இன்னைக்கு அந்த பாதையில போக வேண்டாம். ஏன்னு கேட்டாராம். அந்த பாதையில ஒருத்தர் திண்ணையில உட்காந்து ஒரு சாமியார் இந்த மாதிரி திட்டுறாங்க, நம்ம அந்த பாதையில போக வேண்டாம், வேற பாதையில போவோம். அதுக்கு வள்ளலார் சொன்னாரா, அப்படிலாம் போக முடியாதுப்பா, அந்த பாதையிலே போவோம், நம்ம எப்போதும் எப்படி போனோமோ அந்த பாதையிலே போவோம். இப்ப வள்ளலாறு சீடர்களோட போறாரு. இந்த திட்டிக்கிட்டே இருந்த சாமியார் இருக்கிற இடத்தை தாண்டுறாரு. அவர் சொன்னாரா, இதோ மனிதர் போகிறாரு. ஓஹோ, அப்ப வள்ளலாரை பார்த்து மனிதர் என்று மதித்த ஒரு சாமியார். இந்த உலகத்துல எவ்வளவு விஷயம் வச்சுதா. வள்ளலார் மேல வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்துருச்சு. நீதிமன்றத்துல நீதிபதி வெள்ளக்காரன், வழக்கறிஞர் முத்துசாமி ஐயரு. எதுக்கு வழக்கு? எதுக்கு? பெரிய தப்பா பண்ணாரு. இல்ல இந்த நாட்டுல மலையை உடைச்சு அல்றாங்க அது மாதிரி அவரு அண்ணாரா? இல்ல காட்டை வெட்டி வித்தாங்க அது மாதிரி வித்தாரா? இல்ல மண்ணள்ளி விற்கிறாங்க அது மாதிரி வித்தாரா? அதெல்லாம் செஞ்ச முறை நல்லா சொல்றேன் இந்த நாட்டுல. ஆனா அவர் மேல வழக்கு எதுக்கு? திருவருட்பா தப்பு, பாடிய திருவருட்பா தப்புன்னு வழக்கு. நீதிமன்ற உத்தரவு, வள்ளலார் நீதிமன்றத்துக்கு வரணும்னு. உள்ள நுழையினார் வள்ளலாறு. உட்கார்ந்திருந்த எல்லாரும் எந்த திருண்டு கும்பிட்டாங்க. அதுல எதிரியான ஆறுமுக நாவலரும் நீதிபதி ஆங்கிலேயர் 2 பேரும் கும்பிடுறாங்க. ஆமா, இப்ப வள்ளலார் இந்த நீதிபதி பார்த்து கேட்கிறாரு, இந்த ஆறுமுக நாவலர், நீதானே அவருக்கு எதிரி, நீதானே வழக்கு தொடுத்த, நீ ஏன் இங்க கும்பிடுற, நீ அவரை கும்பிட்ட அப்படின்னு கேட்டாரு. இப்ப அவர் சொன்னாரு, என்னன்னு தெரியலங்க, அவரை பார்த்தா கும்பிடணும்னு தோணிச்சு, என்னை அறியாம கும்பிட்டேன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதிரிக்கு கூட வள்ளலாரை பார்த்தா கும்பிடணும்னு தோணி இருக்கு. எதிரிக்கு கூட வள்ளலாரை பார்த்து கும்பிடணும்னு தோணுச்சு. இன்னைக்கு நமக்கும் பாருங்க, சில பேரை பார்த்தா கும்பிட தோணுது. நல்லா இருக்கலாம், உங்களை எல்லாம் கும்பிட தோணுது, உண்மையிலே கும்பிட தோணுது. ஏன் சொல்றேன்னா, பொய்யாவும் சொல்ல வேண்டிய இருக்குல்ல, உண்மையிலே சொல்ல தோணுது. அதனால சில பேரை கும்பிட தோணுது. இன்னும் சில பேரை பார்த்தா கும்பிடு தொலைக்கணும்னு தோணுது. படுத்துறாங்கல்ல பதவியில இருந்து. என்ன சொல்ல, ஏழை எளிய மக்கள் படும் பாட்டை யார் வருவா? ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல, அப்படி போய்கிட்டு இருக்கு. குடவனை மூர்க்கன் கொன்றால் மூர்க்கனை முடிதான் கொள்ளும், மடவனை வழியான் கொண்டால் மரணிதான் அவனை கொள்ளும், தடைவரை மொழி மாதிரி தனதியுள்ளோர்க்கெல்லாம் வழியனை அடித்தோடு உன்னை ஒரு நாள் அடிக்கும் என்பதுதான் விவேக சிந்தாமணி. இருந்தால்
குறிஞ்சி நிலம் குளம் முல்லை கடவுள் ஆக குமர கடவுள் முருகன் கூடிக்கொண்டிருக்கின்றார். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனர் சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவதற்கு மேவ வாராதே வினை என்று அருணகிரியாருடைய வாக்கு இருந்தாலும் அடுத்த நிலவம் முல்லை நிலம் அதற்கு கடவுள் எல்லாம் வல்ல திருமால் எம்பெருமான் எம் பாட்டன் மகாவிஷ்ணு பெருமாள் வல்ல பெருமாள் அவர்தம் திருநாள் வல்ல திருநாள் அவர்தம் திருநாளை பெருமாள் இருந்த இடத்தில் இராமையினால் பரிந்தெடுத்து போவதேவார் என்று பாடினாரே காலமேகம். அந்த காலமேகத்தில் பாட்டு கிடைக்க கண்ணன் ஆயர் குலத்தில் பிறந்து இந்த குலத்திற்கென்று ஒரு பெருமையை ஏற்படுத்திய அந்த மன்னனை அந்த கண்ணனை நினைப்போம் என்ற வகையில் வந்தா எங்கிருந்தோ வந்தா சொன்னபடி கேட்பான் துணிமணிகள் காத்திடுவான் சொன்னபடி கேட்பான் துணிமணிகள் காத்திடுவான் சின்ன குழந்தைக்கு சிங்கார பாட்டு செய்வான் கண்ணை இரண்டும் காப்பதுவோம் காப்பதுவோம் என் குடும்பம் வண்ணமுற காக்கின்றான் வாய்முழுத்தல் கண்டறி கண்ணன் எங்கிருந்தோ வந்தான் பற்று மிகுந்து வர பார்க்கிறார் நண்பனாய் அன்பிலே கண்ணன் கண்ணன் எங்கிருந்தோ வந்தான் ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டிருக்கலாம். அத்தனை விஷயங்கள் இருக்கிறது. ஒரு நேரத்துல இந்த உடம்பு என்ன பாடுபடும் என்பதற்கு சித்தர்கள் எல்லாம் நமக்காக அவ்வளவு விஷயங்கள் நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க. தேட கிடைக்கிற மருந்து தெருவில் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. தேட கிடைக்கிற மருந்து தெருவில் கிடைக்கும். தேடி போன மருந்து தெருவில் கிடைச்சா எவ்வளவு சந்தோஷம். அது மாதிரி அவ்வளவு இருக்கு இந்த நாட்டுல. அவ்வளவு இருக்கு. சித்த மருத்துவத்தில இருந்து இலக்கியங்கள்ல இருந்து இதிகாசத்துல இருந்து புராணங்கள்ல இருந்து நடைமுறையில இருந்து அவ்வளவு விதைகள் இருக்கு. ஆனாலும் படிக்கத்தான் ஆளுங்க. ஆனாலும் அதையும் தேடி ஒரு சிலர் படிக்கும் போது மனதுக்கு மகிழ்ச்சி, அந்த மற்றற்ற மகிழ்ச்சியோடு இந்த இடத்தின் சிறப்புகளை ஒவ்வொன்றாக எண்ணிக்கொண்டு இருக்கலாம். இருந்தாலும் ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு, வாரியாருடைய நிலைமையில மோசமா போச்சு. என்ன அப்படி? அந்த காலத்துல எல்லாம் படிக்கும் போது ஒரு பயம் இருந்துச்சு. வாத்தியார் உட்கார்ந்து இருப்பாரு, மாணவர்கள் நின்றுட்டு படிச்ச காலம் ஒரு காலம். ஆமா. அப்புறம் வாத்தியார் கொஞ்ச நேரம் உட்காருவாரு, நிற்பாரு, மாணவர்கள் உட்கார்ந்து படிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்ப எல்லாம் அப்படி இல்லை நிலைமை. அப்புறம் வாத்தியார் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். பயில உட்கார்ந்து படிப்பாங்க, படுத்துக்கிட்டு படிப்பாங்க, ஆடிக்கிட்டு படிக்கலாம். அந்த அளவுக்கு வந்துருச்சு. ஆட்டம் போடுறாங்க மாணவர் வகுப்பறையில. பாத்துருக்கீங்களா நீங்க? ஆமா. நிறைய காரைக்குடி சங்கராபுரம் ஊராட்சியில ஒரு மாணவர் ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். மாணவரையும் பின்புறமா திருப்பி புத்தாடம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு 4 பேர்.
அது வலைதளங்கள்ல வந்து பெரிய வைரலாகி போச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்குள்ள ஒற்றுமை கொஞ்சம் கொஞ்சமா விடுபட்டதனுடைய விளைவு மாணவர்கள் இந்த நாட்டில் செம்மையா இருக்காளான்னு பாருங்க. ஒரு வாத்தியார் படிச்சுட்டு வேலை இல்லாம இருந்திருக்கிறாரு. சரி, ரொம்ப வருத்தப்பட்டு அந்த வீட்டம்மா பேசியிருக்கிறா, கட்டிக்கிட்ட மனைவி எவ்வளவுதான் பொறுத்து போவா, என்னையா வாத்தியார் படிச்சா ஒத்த ரூபாய்க்கு புண்ணியம் இல்லாம வீட்டுல இருக்கிற ஏதாவது வேலை பார்க்கப்படாதா, இந்த வேலை இல்லைன்னா வேற வேலைக்கு போகப்படாதா, கோவிச்சுக்கிட்டு வேற வேலை தேடலான்னு போயிருக்கிறாரு. போற வழியில ஒரு மாடு கட்டி கிடந்திருக்கு. மாட்டுக்கு பக்கத்துல ஒரு பதாக வச்சிருக்காங்க, விளம்பர பதாக. மாட்டை சிரிக்க வைக்கணும், அழுக வைக்கணும், அத்துக்கிட்டு ஓட வைக்கணும். இதை செய்து விட்டால் 1 லட்சம் ரூபாய் பரிசு. ஆமா, பெரும் பரிசா இருக்குல்ல, 1 லட்சம் ரூபாய். பார்த்தாரு, எப்படியாவது இந்த போட்டியிலாவது கலந்துக்கணும். வாத்தியார் மெதுவா போய் மாட்டுக்கிட்ட ஏதோ சொல்லி இருக்கிறாரு. ஆமா, அப்புறம் என்ன சொன்னாருன்னே தெரியல, மாடு அழுக ஆரம்பிச்சிருச்சு. கடைசியா ஏதோ சொல்லிருக்காரு, மாடு அத்துக்கிட்டு ஓடிடுச்சு. 1 லட்சம் ரூபாய் பரிசையும் கொடுத்தாச்சு. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தா அந்த அம்மா ஏத்துக்கணும்ல, அந்த அம்மாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. 1 ரூபாய்க்கு புண்ணியம் இல்லாம வீட்டுல இருந்து திடீர்னு 1 லட்சம் ரூபாய் வந்தா சந்தேகம் எங்க வரணுமோ அங்க வரணும். இப்ப கேட்டோன்னு அவர் சொன்னார், ஒண்ணு இல்லாம போற வழியில ஒரு மாடு கட்டி கிடந்துச்சு. கட்டி கிடந்த மாட்டுக்கு ஒரு போட்டி வச்சிருந்தாங்க. இந்த போட்டியில நான் கலந்துக்கிட்டேன், அதை வெற்றி பெற்றேன். என்னையா போட்டி? மாட்டை சிரிக்க வைக்கணும், அழுக வைக்கணும், அத்திட்டு ஓட வைக்கணும். என்னையா சொன்ன நீ? பக்கத்துல போய் மாட்டுக்கிட்ட மெதுவா சொன்னேன், நான் தான் வாத்தியாரு, என்ன தெரியுதான்னு கேட்டேன். அது நக்கலா என்ன பார்த்து தெரிஞ்சிச்சு. ஆமா, அப்புறம் நீ படுத்தின பாட்டையும் நான் பட்ட கஷ்டத்தையும் சொன்னேன். அதுக்கே தாங்கல, கண்ணீர் விட்டு அழுதுருச்சு. அப்புறம் மெதுவா கேட்டேன், நீ வேணா வாத்தியார் வேலைக்கு வர்றியா? நிலைமையில இருக்கு வாத்தியார். வாத்தியார் நிலைமை அப்படி இருக்கு, அத்துக்கு ஓடுற மாதிரி இருக்கு. வாத்தியார்னா என்ன அர்த்தம்? வாயிலியார் அப்படிங்கிறத வாத்தியார்னு மறுவிச்சு. ஆசிரியர்னு பேரு. ஆசிரியர்னா குற்றம், ரியர்னா களைவது. மாணவர்களுடைய குற்றங்களை கலைந்து இந்த சமுதாயத்தில் நல்லவனாக நன் மதிப்புள்ளவனாக ஆக்கி தருவதுதான ஆசிரியர் பணி. அதற்கான பணி. நிலைமை அப்படியா இருக்கு. என்னை எல்லாம் வாத்தியார்ட்ட கொண்டு விடும்போது எங்க அப்பா சொன்னார், பையனை தோலை உடிக்க சொல்லி பேச்சு கேட்கிறாங்க. ஆமா, நல்லா படிக்க வைக்கியா, கண்ணை மட்டும் விட்டுருங்கன்னு சொல்லி விட்டாரு. வாத்தியார் பார்த்தா பார்த்தாரா வீட்டு பாடம் எழுதல, பயிர்களுக்கு சண்டை வந்துட்டா அடிச்சுட்டா நிக்க வச்சு தோலை உடிச்சுடுவாரு. கையிலே அடி வாங்கிட்டோம்ல, அடி போய் எடுத்துக்கலாம். அடி வாங்கி நம்மள எல்லாம் வாத்தியார்கள் அடிச்சு அடிச்சு. ஆமா, ஒவ்வொருத்தருக்கு யாரும் வருது. நம்மள எல்லாம் வாத்தியார்கள் அடிச்சு அடிச்சு நம்ம கொண்டு போய் காவல்துறையில புகார் பண்ணிருந்தா எந்த வாத்தியாராலும் வெளியில எடுத்துருப்பாங்களா? ஒருத்தர் நடமாட முடியாது. ஒருவேளை நம்மள எல்லாம் வாத்தியார்கள் அடிக்காம விட்டுருந்தா நம்ம இந்த நம்பிக்கையாக வந்திருப்போமா? முடியாது. அடிச்சு 5வது பேரை பள்ளிக்கூடம் போனேன். எங்க போய் சொல்றது கொடுமை. நல்லா படிச்சிருந்தா எவ்வளவு பெரிய பெருமை இருக்கு. கல்வி கரையில கற்பவர் நாட்டில கற்கை நன்று பிச்சை புகிடு கற்கை நன்று. படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பது மேல் என்றால் பேரறிஞர் பிளேட்டோ. அவ்வளவு உயர்ந்தது இந்த கல்வி. அழியாதது இல்லையா? அழியாத செல்வம் கல்வி செல்வம் ஒன்றுதான். நீங்க இறந்து போனோம்னா மறுபிறவில எல்லாம் மறுபடியும் எல்லாரும் சொல்லப்படுது. என்ன வருது? சேர்த்துவதற்கு சொத்து வருமா? சேர்த்துவதற்கு பணம் வருமா? நிலவளங்கள் வருமா? நகைகள் வருமா? வராது. கல்வி ஒன்றுதான். திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்குமா? அதுதான் வள்ளுவர் சொல்றார், ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையை ஏமாப்பு உடைத்தினார். எத்தனை விரடி நீங்க எடுத்தாலும் கல்வி ஒன்றுதான் சிறந்து 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 பிறந்து இறக்க இறக்க வந்து கொண்டே இருக்குமா? கற்றவருக்கு சென்று நம்மளால் சிறப்பு. ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படியா இருக்கு. கல்வி ஒன்றும் சொல்றது இல்லையே. பள்ளிக்கூடத்துல ஓட்டே பிள்ளைய விடும்போது அவங்க அப்பா சொல்றாரு, வாத்தியாரையா இந்த பையனுக்கு பாடம் சொல்லி கொடுங்க, நல்லா படிக்க வைங்க. ஏதுக்கு நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கீங்க, பையன் ஒரு மாதிரியான ஆளு, நாளைக்கு என்னைய குறை சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு வராங்க. அப்புறம் எப்படி ஒழுங்கா படிப்பாங்க? அப்புறம் அவனுக்கு கிரீடம் வச்சது மாதிரி இருக்கு. எங்க அப்பா யாருன்னு தெரியுமான்னு கேட்கிறானே, இங்க போய் சொல்ல ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. வாத்தியாரத்தோட நடுங்கி ஒரு வாத்தியார் பள்ளிக்கூடத்துக்கு போறது ஒரு பிள்ளையார் கோயில உட்கார்ந்து 1 மணி நேரமா சாமி கும்பிட்டாங்க. 1 மணி நேரமா. சாயந்தரம் பள்ளிக்கூடம் விட்டு வந்தோடனே வாங்கியாந்து ஒரு தேங்காய் உடைச்சிருக்காரு. என்ன காரணம்? எதுக்காக? அதான் பாத்துக்கிட்டே இருந்த ஒருத்தர், என்னையா போகும்போது 1 மணி நேரமா கும்பிட்டு இப்ப தேங்காய் வாங்கி உடைக்கிறது. ஒண்ணு இல்லப்பா, பள்ளிக்கூடம் போறது பயமா இருக்கு, அதனாலதான் பிள்ளையார் இந்த பாயில கலகல கூடாதுன்னு வேண்டிட்டு போனேன். அதனால ஒருவேளை நம்மள ஒன்றும் தொந்தரவு பண்ணல, தப்பிச்சு வந்துட்டேன், அதுக்கெல்லாம் தேங்காய் வாங்கி உடைக்கிறேன். அப்ப ஒரு நாளைக்கு தேங்காய் உடைச்சா ஒரு வருஷம் முறை நிலைமையை பாத்தீங்களா? ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லை. நம்ம எல்லாம் படிக்கும் போது பள்ளிக்கூடத்துல ஒரு பாடம் தெரியுமா? 1வது 2வது பாட்டி வடை சுட்டாங்க. ஒரு கிழவி வடை சுடுவா. அந்த கிழவிட்ட வந்து ஒரு காக்கா ஒடியாந்து கிழவிக்கு தெரியாம வடையத்தி போய் போயிடும். அது மரத்து மேல வச்சிருக்கோம். அங்கே ஒரு நரி வரும். நரி வந்து பாட்டியை காக்காயை பார்த்து சொல்லும், நீ ரொம்ப அழகா இருக்கிற, உன் குரல் ரொம்ப இனிமையா இருக்கா, எல்லாரும் பேசிக்கிறா, ஒரு பாட்டு பாடு நானும் கேட்கிறேன் அப்படின்னு நரி சொன்னோடனே காக்கா அதை நம்பி வாய போலாக்க வடை கீழே தூக்கிட்டு நரி ஓடி போயிடும். தானே பாடம்? ஆமா, இதைத்தானே படிச்சோம். ஆமா, என் பெரிய ஊர்ல அதுதான் படிச்சிய புத்தகத்துல 1வது 2வதுல பாட புத்தகத்துல இந்த கதை. நான் என்ன கேட்கிறேன், இதை படிச்சமே நம்ம இந்த கதையின் மூலமா நமக்கு அவங்க கத்துக் கொடுத்துட்ட கருத்து என்ன? இந்த கதையின் மூலமா நம்ம கத்துக்கிட்ட தத்துவம் என்ன?
என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க இல்ல என்ன கிழவியை ஏமாத்த காக்கைக்கு சொல்லி கொடுத்து காக்கையை ஏமாத்த நரிக்கு சொல்லி கொடுத்து இந்த ஏமாத்தின கதையை படிச்சுட்டு இந்த நாட்டுல ஒருத்த கூட உண்மையா இல்லை ஒருத்தர் ஏமாத்திட்டே இருக்கிறாங்க மனுஷன் சாப்பிடுறாங்க தம்பி பையனே மாறுவதப்போ தீர்வதப்போ நம்ம கவலைன்னு கவலைப்படுற நிலைமைக்கு ஆகி போச்சு அறிவார்ந்த தமிழ் பெரியோர்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் இதே கதை சீனாவில் வச்சிருக்கான் சைனாங்கிற சீன தேசத்துல அவன் பிள்ளைகளுக்கு 1வது 2வது இந்த கதையை வச்சிருக்கான் கொஞ்சம் மாற்றி வச்சிருக்கேன் எப்படி இருக்கா பாருங்க அங்கேயும் ஒரு கிழவி வேலை சொல்றான் ஆனா காக்கா போய் ஏமாத்த வைக்கல காக்கா போய் பாட்டிக்கிட்ட பேசுது பாட்டி பசிக்குது வடை இருந்தா தள்ளியான்னு காக்கா கேட்குது அப்படின்னா என்ன அர்த்தம் பசிச்சா கேட்கலாம்னு சொல்லி கொடுக்குறேன் இப்ப கிழவி சொல்றா ஓ பசி எனக்கு புரியுது அடுப்பு பத்த வைக்க முடியல விறகு ஈரமா போச்சு நான் என்ன செய்ய நான் கிழவி உடனே காக்கா சொல்றது கவலைப்படாத பாட்டி நான் தங்கி இருக்கிற கூட்டுல ஈரம் இல்லாத குச்சி இருக்கு விறகு இருக்க கொண்டாந்து விறகு கொண்டாந்து கொடுக்குது உழைக்க சொல்லி கொடுக்குறேன் இப்ப உழைத்தால் ஊதியம் பெறணுமே கிழவி பாட்டி விறகு கொடுத்தா வடையை கொடுத்துச்சு அந்த கிழவி மெதுவா பைய ஒரு வடையை சுட்டு வந்து கொடுத்தா வாங்கிட்டு போய் மரத்து மேல உட்காந்துச்சு சுவாதினால அங்க ஒரு அடி வந்துச்சு வந்துருச்சு ஆனா அந்த காக்கா ஏமாறல எப்படி ஏன்னா அது இந்தியா காக்கா குறிப்பா தமிழ்நாடு காக்கான்னா வாய பிறந்திருக்கும் அது சைனா காக்கா வடையை காலுக்குள்ள வச்சுக்கிட்டு கா 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 என்று கத்தியது மொத்த காலும் ஒன்று கூடி நரியை அடித்து துரத்தியதாக பாட முடிவடைகிறது அது பாடமா இது பாடமா எப்படி மாணவர்கள் செம்மையாக இருப்பார்கள் சகமானவன் வீடு பூந்து வெற்ற அளவுக்கு கல்வித்தரம் உயர்ந்திருக்கு அதான உண்மை பிஞ்சு மனசுல நல்லதை விதைக்கணுமே நஞ்ச விதைத்துக் கொண்டிருக்கிற இந்த சமூகம் என்ன செய்யறது நம்ம பள்ளிக்கூடத்தை படிக்கும் போது பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் மூலோ தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்ற திருக்குறள் சொல்லிட்டு சோறு சாப்பிட்டான் இன்னைக்கு இருக்கா பள்ளிக்கூடத்துல ஏன் இல்லைன்னு யாராவது கேட்டோமா ஏன் எழுத்தவங்க அவங்களா சொன்னாங்களா என்னென்னமோ பாட புத்தகத்துல வந்து சீட்டாடுவது எப்படி என்று கத்துக்கிற அளவுக்கு பாட புத்தகத்துல வச்சாச்சு ஒரு பாடம் சீட்டாடுவது எப்படி கொஞ்ச காலம் போனா சாராயம் காய்ச்சது எப்படி வச்சாலும் எல்லாம் இந்த நாட்டோட பெருமையும் தகுதியும் எவ்வளவு உயர்வும் எங்க போய் சொல்ல 5 வயசுல பிள்ளை சொல்றேன் எங்க அப்பா ரொம்ப தங்கமானவர் எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாதுங்கிற 10 வயசானு சொல்றேன் எங்க அப்பா நல்லவர் தான் இருந்தாலும் அப்பப்பா கத்துவாரு புத்தி சொன்னா பிடிக்கல 15 வயசுல உங்க அம்மா சொல்றேன் அம்மா உன் வீட்டுக்காரர் சொல்லி தேவையில்லாம ஏன் சீட்டுல தலையிடுறாருங்க அப்புறம் 20 வயசுல தலையில அடிச்சுக்கிட்டா எப்படிமா தாளை கட்டி குடும்பம் பண்ணாங்க அப்புறம் 30 வயசுல சொல்றேன் எங்க அப்பாவோட பேசுறதே இல்லைங்க அப்பா எது செஞ்சாலும் சுத்தம்ங்கிறாரு லூசு மாதிரி பேசுறாருங்க மண்டையில முருகடிக்கிறாங்கன்னா கோடு போட்டு ரோடு போட்டு நாகரிகம் அதுக்கு பேரு பண்பாடு அதுக்கு பேரு இல்ல தம்பி வேகமா தொப்பிய கலாச்சிட்டேன் ஒருவேளை நம்ம மட்டும் பார்த்து அப்படின்னா என்ன இப்படி கோடு போட்டதுனால யாருக்காவது அறிவு தெளிவு வருதா இல்ல வருமானம் வருதா ஒண்ணு இல்ல சிகை அலங்காரம் என்பது முக அழகா காட்டாங்க அலங்கோல மாத்திரதாங்க கேட்டா நாகரிகம்னு ஒத்த வார்த்தை அது மட்டும் இல்லைங்க அவங்க தெரிஞ்சாலும் பரவாயில்ல ஒரு சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போய் அவங்க அம்மா கோடு கூட்டிட்டு வரா அந்த கோடு இருக்குன்னு அந்த தாய்க்கு தெரியாது அந்த பிள்ளைக்கு தெரியாது எப்படி பேசுவாங்க நம்ம கலாச்சாரம் எங்க போய் சொல்ல அவனுக்கு 40 வயசானா கல்யாணம் ஆகி பிள்ளை விட்டு வந்துருமா அப்ப சொல்லுவா பாருங்க ஏண்டாந்து பாடுவான்னு தெரியும் அந்த காலத்துல அவளை வறுமையிலையும் எல்லாம் எங்க அப்பா எப்படி வளர்த்தாரு தெரியுமா எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாதுங்க எப்ப 40 வயசுல 5 வயசுல சொன்ன வார்த்தையை திரும்ப கேட்க 35 வருஷம் இடைவெளி தேவைப்படுது இது யதார்த்தம் இதுதான் வாழ்க்கை இக்கரைக்கு அக்கறை பச்சை அக்கறை வளர்ந்த இக்கரையும் பச்சை என்பதை உணர்ந்து பாட்டு பரவலும் அன்புள்ள நாடகமும் நாட்டுக்கு நல்ல பயம் தரும் என்றார் சுத்தானந்த பாரதியார் அந்த வகையிலே இந்த இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது அழகான இடம் இந்த இடத்திலே அஞ்சையும் புஞ்சையும் Thank you.
இப்படியாக இந்த இடத்தின் சிறப்புகளை ஒவ்வொன்றாக எண்ணுகிற பொழுது அத்தனையும் நமக்கு நல்ல அற்புதமான உடல் ஆரோக்கியம் முதல்ல இல்லை. இங்க பாருங்க, இருக்கிறது கொஞ்சம் பேர் தான், பாதி பேர் கீழே தூங்கிட்டு இருக்கா. என்ன காரணம்? ஒன்னும் தூக்கம் முடிச்சதா இருக்கும். அதெல்லாம் அப்புறம் வருது. முதல்ல உடல்ல ஆரோக்கியம் இல்லை. இப்ப இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்க முடியல. வந்தோடனே சுறுசுறுப்பா கம்பீரமா உட்கார்ந்துடுறான். நாடகத்தை கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தோடனே கொஞ்சம் இடுப்பை கிடைக்கிற மாதிரி இருக்கான். அப்புறம் ஒத்த கையை ஊண்டுறது, அப்புறம் இந்த கையும் மூண்டு ரொம்ப நேரம் ஆச்சுன்னா அப்புறம் இந்த கையும் மூண்டுறது, ரெண்டு கையும் மூண்டி சரியா வேணும்னா ஒத்த காலம் நீட்டுறது, அப்புறம் ரெண்டு காலையும் நீட்டி முடியலை கடைசியா பொத்துன்னு ஏறுது. அவ்வளவு அப்படின்னா இந்த உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிருக்கு. சாப்பிடுற சாப்பாடு அத்தனையும் நஞ்சா போச்சு. எதுவாவது நல்ல உணவு இருக்கா? உணவு விற்கிறவங்களும் சரி வாங்குறவங்களும் சரி, விற்கக்கூடிய பதார்த்தங்கள்ல இருந்து பழங்கள்ல இருந்து எந்த பொருளாக இருந்தாலும் வாங்கிட்டு போறவங்க நல்லா இருக்குங்கிற எண்ணத்தோட விட்டாத்தான் அதை வாங்குற காசுக்கு பலன் உண்டு. ஒருவேளை வாங்கிட்டு போறவங்க நமக்கு உடலுக்கு ஆரோக்கியம் இருக்கான்னு யோசிக்கிறாங்களான்னு பார்த்தா இல்லை, சரி விரிவத்துல செத்தா சரின்னு அதே போனதுனாலதான் விளைவு இன்னைக்கு நோய்கள் அதிகமாக பரவிக்கொண்டே இருக்கு. நோய்கள்லாம் இப்படி சாதாரணமா சின்ன வயசுல இருந்து சாகிற வரைக்கும் சக்கரை நோய் வந்துருச்சு. பிறக்கிற குழந்தை முதல் மயானகரை போற வரைக்கும் சக்கரை நோய். சக்கரை நோய் நோயே இல்லைன்னு ஒரு சாதனம் சொல்றார். அது ஏன்னா உளவியல் ரீதியாக ஒரு மனிதனை தொந்தரவு செய்வது. அது மகாபாரதத்துல இந்த கதை உண்டு இல்லையா? ஒரு பொய் சொல்ல சொன்னார், பொய் மாதிரி சொல்ல சொன்னார், பொய் இல்ல. யார சொல்ல சொன்னார்? யார் சொன்னா நம்புவாங்கன்னு பார்த்து சொல்றது. பொய் சொன்னாலும் யார் சொன்னா நம்புவாங்க. அவன் நான் சொன்னேன் கிடக்கிறேன் அது பொய்யாத்தான் போயிருக்கேன் ஆளை பார்த்தேன். அது மாதிரி தர்மன் சொன்னா அந்த உலகம் நம்பும் நினைச்சு தர்மனை சொல்ல சொன்னாரு கண்ணன். அசோத்தாமா அந்த அஜா குஞ்சரம்னு சொல்ல சொன்னாரு. அப்படின்னா ஒரு யானைக்கு பெயர் அந்த பேர் இருந்துச்சு. அஸ்வத்தாமன் என்ற குழந்தை செத்து போனா துரோணர் கொஞ்சம் நிலை உடைந்து போவார். தன் மகன் இறந்துட்டான்னு சொன்னாங்க. இந்த வார்த்தையை அவர் காதுல விழ வைக்கணும். அதுக்காக தருமனை சொல்ல சொன்னாரு. அவர் அஸ்வத்தாமான்னு சொல்லும் போது பேசாம இருந்துட்டு அதா குஞ்சரம் சொல்லும் போது இவர் சங்க வச்சு ஊதிட்டாரு. அதனாலதான் சொன்னார்ல, பாண்டவர் உரிமைக்காக சங்க எடுத்தார் பாட்டு வருதா புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களை கண்ணதாசன் சும்மா எழுதினாரு. புராணத்தை எல்லாம் பயன்படுத்தி அப்படி அழகாக எழுதியிருக்காரு. அப்படின்னா சில பேர் நம்புறதுக்கு சில விஷயங்களை சொல்ல வேண்டியது இருக்கு. ஆனாலும் நியாயமா சொல்லணும், தர்மமா சொல்லணும். தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் இறுதியிலே தர்மம். செல்லு செல்லாதுக்கு செட்டியார் இருக்காது ஒரு பழமொழி. ஓஹோ, செல்லு செல்லாது செட்டியார். ஆமா, செல்லு செல்லாதுக்கு செட்டியார் இருக்காருன்னா என்ன அர்த்தம்? நம்ம வீட்டுல ரெண்டு பிள்ளை இருக்கான்னு வச்சுங்க. ஒரு பிள்ளை நல்லா சாப்பிடுனா ஒருத்தர் நல்லா சாப்பிட மாட்டான். அம்மா வேற கொஞ்சம் கூடுதலா சோறு போட்டு சாப்பிடாம வச்சுட்டா அப்பா கேட்பாரு, ஏன் இவ்வளவு சோத்தை போட்டு அவன் சாப்பிட மாட்டானே. சரி விடுங்க, அவன் சாப்பிட வரைக்கும் சாப்பிட்டு சாப்பிட்டாட்டா நம்ம வீட்டுல செல்லு செல்லாதுக்கு இருக்கிறாருன்னு இப்படி கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அது இல்ல காரணம். அப்புறம் உண்மையான காரணம் என்னன்னா, ஒரு நாராயண செட்டியார் ஒருத்தர் இருந்தாரா, நவகோடி நாராயண செட்டியார். அவர் வட்டி கொடுக்குற பழக்கம் இருந்திருக்கு. வட்டி பணம் வசூல் பண்ண போயிருக்கிறாரு. 1 லட்சம் ரூபாய் வசூல் ஆயிருக்கு அந்த காலத்திலேயே. அப்பவே வட்டி பணம் அப்படியே எவ்வளவு கொடுத்துருப்பாரு பாருங்க. பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் இருந்திருக்கிறாங்க. இப்ப 1 லட்சம் ரூபாய் வட்டி பணத்தை வாங்கிட்டு ஊருக்கு போக கொஞ்சம் பயம். ஏன்னா சாலைகள் சரியா இல்லாத பாரு, அந்த காலத்துல களவாணி பேர் இருந்திருக்காங்க. திருடு போனாலும் போயிருக்கேன்னு பயந்து சரி யாருக்கையாவது துணைக்கு கூட்டிட்டு போகணும்னு பாத்துக்காரு. ஒருத்தர் 6 அடி உயரத்துல ஆஜானு பாகுவான தோற்றம் ஒரு பயில் வாங்கிட்டு அவனை போய் கூப்பிட்டு, தம்பி எங்க ஊர் வரைக்கும் வந்து என்னை விட்டுட்டு வாப்பா, உனக்கு சம்பளம் தரேன், காலனா சம்பளம் தரேன்னு கொடுத்துருக்கிறாரு. அவனும் சரின்னு புறப்பட்டு இருக்கிறேன். போற வழியில ஐயா வைத்த பைக்கு சோறு வாங்கிட்டாதீங்களா அப்படின்னா சரி சாப்பிடுறான்னு நம்மளை கொண்டே விட்டது மாதிரி ஒரு கடையில விட்டா சாப்பாடு அது மாதிரி 10 ஆள் சொத்தை ஒத்தாள. அது சரி, அதிகமா சோத்தத்தினால குத்தி வேலை செய்யாது. ஒரு அளவு இருக்கிறதுல எல்லா அளவுக்கு பேருனா அமிர்தமே. நான் ஏன் ரொம்ப எடுத்துக்கிட்டேன். நான் யதார்த்தமா ஒரு கதையை சொல்ல போய் நீங்க ஒரு ஆளை சம்பந்தப்படுத்திக்க பாருங்க. அப்படிலாம் பேசாதீங்க. அதனால என்ன பண்ண சாப்பிட்டாச்சு, 2 பேரும் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. பாதிச்சாம அமாவாசை இருட்டு, அமாவாசை இருட்டு 12 மணி. இப்ப இந்த பயில்வான் சொல்றேன், செட்டியாரையா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, இதுக்கு மேல என்னால நடக்க முடியாது, நீ விட்டுட்டு நான் அப்படியே ஓடி போறேன். ஆனா பாதிப்பேல ஒன்னே நம்பி முடியாது, நீ என்னடா பாதியில விட்டுட்டு போறீங்க. அடே நல்லா இருப்படா, இங்கிட்டு போனாலும் பாய்த்துறோம் போகணும், இங்கிட்டு போனாலும் பாய்த்துறோம் போகணும். நான் வேணா இன்னொரு காலம்னா காசு தரேன், நம்ம 2 பேரும் ஆளுக்கு ஒரு செடி மரவில் இருந்துட்டு விடிய காலம் போவோம்னு சொல்ல சரின்னு ஒத்துக்கிட்டேன். இப்ப செட்டியார் ஒரு செடி மரவில், பயில்வான் ஒரு செடி மரவில். செட்டியாருக்கு தூக்கம் இல்லை.
மடியில காணா 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்குல்ல பணம் இவன் வெறும் பைய தூங்கிட்டேன். தூங்கினவன் அண்ணன் கிடக்கக்கூடாது, தூக்கத்துல விழுந்து உருண்டு பாதைக்கு வந்துட்டேன். அந்த வழியா ஒரு 5-6 களவாணி பேருக்கு அந்த வழியா வர அந்த வங்கி இவனை தாண்டிக்கிட்டே போக தாண்டினதுல ஒருத்தன் இடிச்சுட்டான். இடிச்சவன் சும்மா போகக்கூடாது, பின்னால வந்தவன் எடுத்துட்டே பார்த்து வாங்கடா பணமரம் ஒண்ணு கிடக்குன்னு சொல்ல. பணமரம் ஆமா, அடுத்து வந்தவன் இடிச்சு பிடிச்சிருக்கா பார்த்து வாங்கடா பணமரம் ஒண்ணு கிடக்குன்னு சொல்ல. எவ்வளவுதான் வெறும் பயில இருந்து கோவம் வராதா? படக்குன்னு எந்த யாராவது என்ன பணமரம் பண்ணது? பணமரத்து மணியில காலனா காசு இருக்குமா? யாராவது என்ன பணமரம் பண்ணது? பணமரத்து மணியில காலனா காசு இருக்குமான்னு சத்த போட்டேன். ரெட்டியாரு அப்படியே பிடிச்சிருக்காரு, என்ன வாங்குறானேன்னு போனவங்க சுதாரிச்சாங்க, ஏதோ பணம் வச்சிருப்பாங்களா அப்படின்னு திரும்ப வந்து ஏப்பா நீ தான் பணம் வச்சிருக்காங்க அப்படின்னு ஓங்கி ஒரு அறை விட்டாங்க. இல்ல பணக்குன்னு காலனா எடுத்து கொடுத்துட்டேன். காலனாவை வாங்கி கையில வச்சுக்கிட்டு அமாவாசை வீட்டுக்குள்ள அது தெரியல காலனாவா அறையலாமன்னு. அவங்க இப்படி திருப்பி பார்க்க இவன் வாயில சும்மா இருக்கணும். என்ன சொன்ன? சில பேருக்கு வாய் தெரியல, வாய் தான் சொல்ற. என்ன செட்டியா என்ன ஐயா காசு செல்லுமா செல்லாதான்னு பாத்தீங்களா? செல்லும் செல்லாதுன்னு செட்டியார் தான் கொடுத்தாரு. செடிமலை இருக்காரு, போய் கேளுங்க. முடிஞ்சிச்சு. செட்டியார் உயிர் போல வச்சு செட்டியார் 1 லட்சம் 1 லட்சம் போயிட்டாங்க. நட்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. சொல்ல அப்படிலாம் போயிடாம நல்ல வழியாக இருப்போம். ஆளு இந்த இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது ஒன்று ஆற்றிருந்தார் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆசையனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. கிருஷ்ணா அடுமலை சார்பாக சின்னப்பா ஐயா அவர்கள் எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார்கள். கிருஷ்ணா அடுமலை சார்பாக சின்னப்பா ஐயா அவர்கள் ரூபாய் 100 வழங்கியிருக்கிறார்கள். நன்றி நன்றி நன்றி. மரியாதைக்குரிய பாசமது இது நம்ம ஊர் வளைவலையின் சார்பாக 100 ரூபாய் வழங்கி அவரும் ஒரு பாடலை கேட்டிருக்கிறார். சரி சரி, தெரிஞ்ச வரைக்கும் பாருங்க. நன்றி நன்றி நன்றி. அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார்கள். அத்தனை உள்ளங்களுக்கு நன்றி. இந்த நல்லதொரு வாய்ப்பை இங்கு எல்லோருக்கும் நல்கி 6ஆம் மண்டகப்படி ஆறுகளாகிய அனைவருக்கும் நெஞ்சம் நிறை நன்றி. இங்கு தொடர்பு கொண்டு மரியாதைக்குரிய பாசமிகு அன்பாளன் பெருமாள் அல்லாஹ் அவர்கள்
சிங்கப்பூர்ல இருந்து ஒரு அண்ணன் மணியோட கேட்டுக்கொண்டார்கள். நேற்றெல்லாம் சரியான மழை அந்த பக்கம், இங்கேயும் மழை பெய்து இருக்கிறது. ஏதோ இறைவனுடைய திருவருளாலே மரியாதைக்குரிய பாசமிகு ஐயா அண்ணனுடைய தந்தையார் நேற்று இயற்கை இருக்கிறார். 105 வயசுல. ஆமா, மிகப்பெரிய உடுக்கை இழந்தவன் கைவோடு அங்கே இடுக்கன் கலைவதான் நட்பு ஐயன் வள்ளுவன் வாய்மொழி. அதற்கிணங்க ஆடை அணிவித்து மரியாதை செய்த கிராமத்தார்கள், பெரியோர்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியும் வணக்கமும். மரியாதைக்குரிய அண்ணன் பெருமாள் அண்ணார் அவர்களுக்கும் ஒரு குடும்பத்தார்களுக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. சிறந்த முறையில் இந்த நிகழ்வை என்னால் இயன்றவரை நடத்தி காட்டுவோம். அதற்கு எல்லாம் வல்ல இறைவனுடைய உறுதுணையோடு அவருடைய ஆற்றலோடு அருளோடு நல்ல விதமாக நடக்க எல்லோரும் ஒரு மனதோடு இருக்கும். எல்லாரும் ஒரு நேரத்தில் சந்தோஷப்படுத்த முடியாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி கருத்து இருந்தால் அந்த நாட்டில் ஏற்றத்தாழ்வே இருக்காது. எனக்கு பிடிச்சது சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம், சிலருக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். இப்படித்தான் இருக்கு இந்த உலகத்தினுடைய நியதி. இருந்தாலும் அனைவருக்கும் சரியாக ஒன்று சேர வேண்டும் என்றால் சில விஷயங்களை இழந்துதான் ஆக வேண்டும். ஒன்றை இழந்து ஒன்றை பெறுவதுதான் உலகத்தினுடைய நியதி. ஒருத்தரை அடிச்சுட்டாரு, அடிச்சோடனே பதவி போய் சும்மா அடிக்கும் போது அடிக்கிறேன் அப்படி கேட்டாரு. ஆமா, என்ன நீ திட்டினி இல்ல, அதுக்குதான் உன்னை அடிக்கிறேன்னு. நான் எங்கடா திட்டினேன்? நான் பாட்டுல பேசாம அடிக்கிறேன், நீ அடிச்சு திட்டினேன்னு சொல்றேன். இப்ப திட்டல, 6 மாதத்துக்கு முன்னால நீ திட்டினேன்னு. 6 மாசத்துக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னால திட்டினதுக்கு 6 மாதம் கழிச்சு வந்து அடிக்கிற. என்னடா நீ மனுஷன், என்னடா சொல்லி திட்டினேன் உடனே அப்படி ஒரு கேட்கிறாரு. நீதான் நீ 6 மாதத்துக்கு முன்னால போடா தேவாங்கன்னு சொன்னீங்கல்ல, ஏன்டா தேவாங்கன்னு சொன்னதுக்கான 6 மாதம் கழிச்சு வந்து அடிக்கிற. ஆமா, இவ்வளவு நாளா என்னடா உனக்கு இந்த அடிக்காமன்னு கேட்க. நான் நேற்று தான் தேவாங்க நேரில் பார்த்தேன். தேவாங்க நேரில் பார்த்தோன்னே அவனுக்கு புத்தி வந்துருச்சு. ஆனா ஒரு ஆச்சரியம் பாருங்க, 6 மாதத்துக்கு முன்னால தேவாங்கன்னு சொன்னதுக்கு 6 மாதம் கழிச்சு அவனுக்கு புத்தி வந்துருச்சு. நமக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு வாய்ப்பு வருது, எவ்வளவு பண்ணாலும் நமக்கு புத்தி வர மாட்டேங்குது. அறுவலாங்கிறது புத்தி. சரி, நான் ஒன்றும் சொல்லல, நம்ம கிணத்துக்கு பெரிய எடுத்து போடலாப்பா, நம்ம கோழி முட்டை அப்படின்னு உடைக்க. அப்புறம் பாருங்க, தேவாங்க ஒரு நல்ல பழக்கம் இருக்கு தெரியுமா அவங்களுக்கு? என்ன, கடல்ல போறவங்க அந்த காலத்துல கப்பல்ல திசை காட்டியாக கொண்டு போவாங்க. திசை காட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நடுக்கடலுக்குள்ள போறது திசை தெரியாம நிச்சா என்ன பண்றது? உடனே தேவாங்க தூக்கி கப்பல் மேல வைப்பாங்க. அது எந்த பக்கமா வச்சாலும் வடக்கு முகமா திரும்பிக்கணுமா? எந்த முகமா வச்சாலும் அதுக்கு இயல்பான குணம் வடக்கு முகமா திரும்பிக்கணும். அது வடக்க திரும்பிடுச்சுன்னா எந்த பக்கம் திசைன்னு கண்டுபிடிச்சிடலாம்ல. அப்படி ஒரு குணம். அது மட்டுமா, உலகத்திலே 84 லட்சம் சிவராசிகளிலே அதிக காலம் உயிர் வாழ்வது ஆமை ஒண்ணுங்க. ஆமை ஒன்றுதான் அதிக நாள் உயிர் வாழ்வது. என்ன சொல்லணும் சொல்லுங்க. கொஞ்சம் குறைவா தெரியுதா? சரி, அந்த கொஞ்சம் ஏற்றி விடுங்க. ஒரு கேட்கிறேன். சரிங்க, நல்லது. நான் கிட்ட வந்து தான் பேசுறேன். நான் ஒரு கீழே பாடி நான் கீழே பேசுறேன். சரி, இது நடக்கிற விஷயம். அப்ப என்னாச்சு? ஆமை ஒன்றுதான் அதிக நாள் வாழக்கூடியது. ஆமா, அதிகபட்சமா 800 ஆண்டுகள் வாழுதான். ஆனால் குறைந்தபட்சமா 300 ஆண்டுகள் வாழுதான் ஆமை. இப்ப உதாரணத்துக்கு அமெரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு வரணும்னு ஆமை புறப்பட்டுச்சுன்னா கடலுக்குள்ள எத்தனை வரும்? கடலுக்குள்ள வரும்போது நீரோட்டம்னு ஒண்ணு இருக்கு. அந்த நீரோட்டத்துல தன்னை இணைச்சிக்கணுமா. அது வேகமா வரும்போது அது போக்கிலே வந்துகிட்டே இருக்குமா. இப்ப அது அமெரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு போகாம வேற பக்கம் போகுதுன்னு அதுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த நீரோட்டத்தை விட்டுட்டு விளையிடுமா. அடுத்த நீரோட்டம் வர்ற வரைக்கும் காத்திருக்குமா. அப்ப அதுக்கு அதுக்கு எவ்வளவு சொல்லுங்க. எப்படி சிந்தனை பார்த்தீங்களா? சின்ன உயிர்னு நினைக்கலாம், ஆனாலும் சிந்தனையை பார்த்தீங்களா? ஆனாலும் ஒரு விஷயமா, அமெரிக்காவில் இட்டு வச்சுட்டு முட்டையை வேற நாட்டுக்கு போனா கூட 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு அது நினைக்குமா. அன்று ஒரு நாள் முட்டை இட்டு வச்ச மீன் அது நினைச்சா அங்க முட்டை கொஞ்சம் வரைக்குமா. அதுக்கு பேர் மானச தீட்சைன்னு கண்டுபிடிச்ச ஆன்மீகம். எவ்வளவு பெரிய உயர்ந்த தத்துவங்கள்லாம் நமக்கு இருக்கு. ஆண்டவன் படைப்புல எல்லாருக்கும் இருக்காங்க. எல்லாருக்கும் சந்தேகமா இருக்கு. எல்லாருக்கும் 6 அறிவு இருக்கு. எத்தனை பேரும் 6வது அறிவை பயன்படுத்துறோம்? சில பேருக்கு 5 அறிவா, சில பேருக்கு 4 அறிவா. நான் சொல்றேன், மாவும் மக்களும் ஐயறிவினவை என்பது தொல்காப்பியம். கம்பரே பாடுறாரு மக்களும் விலங்கு ஒண்ணுன்னு. சில வீட்டுல போய் கேட்டு பாருங்க, ஏமா உங்க வீட்டுக்காரங்க தான் திரியா அப்புறம் பாடுவேன் தெரியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆடோ மாடு ஆயிட்டுதான். நல்லா கவனிங்க. ஆடு, மாடு, அட்டை, அரணை, பாம்பு, பள்ளி, ஒட்டகம், ஓனை அத்தனை இந்த வடிவத்தில் வளர வைத்தான் இறைவன். மனிதன் ஒருவனைத்தான் மேல் நோக்கி வளர வைத்தான். அதனாலதான் இந்த உயர்நிலைன்னு இதுக்கு பேர் வச்சது. தமிழ் இலக்கணம் இருக்கா? உயர்நிலை. உயர்வுன்னு சொன்னா எதிர்ப்பாங்க என்ன சொல்றாங்க? தாழ்வுன்னு சொல்லணும். தாழ்வுன்னு சொல்லலாம். தாழ்வு அதானே சரி. உயர்வுன்னா தாழ்வு, மேடுன்னா பள்ளம், இம்மைனா மறுமை, வரவுன்னா செலவு, இப்படித்தானே சொல்லணும். ஆனா உயர்வுன்னு பேர் வச்ச இலக்கணம் தாழ்வுன்னு சொல்லல. ஏன் தெரியுமா? தமிழன் உயர்ந்த நோக்கமும் உயர்ந்த குணமும் கொண்ட தமிழன் ஓரறிவு உடைந்ததற்காக விலங்குகளை கூட தாழ்வா சொல்லக்கூடாது. அட்டி நெய் தெரிவிச்சான். இன்னும் புரியுற மாதிரி சொன்னேன்.
பாகற்காய் கசக்குமா இல்லைக்குமா? அது கசக்கும். பாகற்காய் கசக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். கசக்கிற காய்க்கு ஏன் கசப்பு காய்னு பேர் வைக்கல? வச்சிருக்கணும்ல. ஏன் வைக்கல? ஏன் வைக்கலைன்னா கசக்குதுன்னு சொன்னா மனசு கஷ்டமா இருக்குமா? ஓஹோ. ஏன் கசப்பா சொல்லுவானே? நம்ம ஆளு மேடையில எவ்வளவு மங்களமான நிகழ்வு அது. நான் சொல்றாங்கன்னு சொல்றேன், நான் சொல்ல மாட்டேன். எனக்கு வரவே வர என்னமோ பேசுறாங்க, சக்கரமா இருக்கு நிறைய. நீங்க பாருங்க, அது வேண்டாம். ரொம்ப ஒருத்தர் கருமையா இருக்காரு, கருமித்தனமா இருக்காரு. அவருக்கு போய் என்ன கருமையா இருக்குன்னு கோவம் வரும்ல? கண்டிப்பா வரும்ல. என்ன அவருக்கு கஞ்சத்தனமா இருக்கு அப்படின்னா கோவம் வரும்ல? அதே வார்த்தையை மாற்றி சொல்லி பாருங்க, என்ன ரொம்ப சிக்கனமா இருக்கு எவ்வளவு இருக்கு, கொஞ்சம் பார்த்து எல்லாம் செய்யறது அப்படின்னா மனசு வரும். வார்த்தை தான், ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும். சொல்வாக்கு செல்வாக்கு தேவர்கள் திருவாக்கு, சொல்வாக்கு தவறிவிட்டால் நாடு எப்படினாக்கு. இப்ப பாகற்காய் கசக்கும், ஆனாலும் பாகற்காய் வச்சார். ஏன்னா பாகு என்பது இனிப்பு, அற்றது என்றால் இல்லை, அதுல இனிப்பு இல்ல கசக்கும் என்று சொல்லாமலே சொல்லி வைத்தான் தமிழன். அப்படி உயர்ந்த தன்மையோடு உயர்ந்த தத்துவத்தோடு இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை, ஏற்ற பாவை செய்கிறார்களா கலா சேவை என்று பட்சத்தை கவனிப்போம். சத்தம் அதிகமா கேக்குது கேக்குது. ஆகா, ஒரே கூட்டமா இருக்கும் போல இருக்கேன், வெகு கூட்டம் உள்ள இருக்கும் போல இருக்கேன். அப்படியா? நாம விடக்கூடாது. இந்த குழுதான் சிறப்பான குழு. ஆலோலம் என்று பண்பாடி கொண்டிருக்கின்றார் பெண்கள். காரணம் ஆத்தாடி அந்த வேலை பண்ணி செய்ய மாட்டேன். இருக்கிறத வச்சு சிறப்பாய் வாழ்வோம். கடனாளி ஆக்கி பார்க்கறது எனக்கு திட்டம் இல்லை. இந்த நாடே உலகத்துல எல்லா பேரையும் கடனாளி ஆக்கி வச்சிருக்காங்க. அதுலயும் மகளிர் மன்ற சுய உதவி குழு ஆக்கி வச்சு அந்த பொம்பளை பிள்ளைய வர்ற வாடி எனக்கு தான் தெரியும். கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வேண்டாம்னா விடுறாங்க, வாங்கிக்கன்னு பழைய கொண்டு கொடுத்து கட்டளை போடாத பாடுபடுறேன். தேவையாது தேவையான்னு கேட்கிறேன். காப்படி அரைப்படி அரிசி இருந்துச்சு ஆக்கி புரிஞ்ச முடியாது போட்டு நிம்மதியா இருந்த பிள்ளைகளை நாங்க உங்களை உயர்த்திடுவோம் கொண்டு கடனா கொடுத்துட்டு அதுல படுத்தாத பாடுபடுத்தி வைக்கிறாங்க. எத்தனை பேர் இறந்து போனா தெரியுமா? உங்களுக்கு தூங்க விடல இல்ல? நியாயம் தானே? என்ன திட்டம் தெரியுமில்ல? இந்த நாட்டுல நாடு மட்டும் கடனா இருக்கக்கூடாது, நாட்டுல இருக்க மக்களும் கடனா, அது பொம்பளை பிள்ளை நிம்மதியா இருக்கக்கூடாது. இப்படி ஆக்கிட்டாங்க. நான் எங்க போய் சொல்ல, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பெரிய இடத்து கொள்ளாம இருந்தாலும் அரமனை கோயில் விட்டு அம்பிகளை உடைக்கும் ஆலோலம் சோ என்று பண்பாடி கொண்டிருக்கின்றார் பெண்மகள் என்பதை பார்க்கின்ற பொழுது அஞ்சலி
நிறைய ஞானத்தைகளை கண்டு புது நிறைய நமக்கே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுது. அதனால இந்த சேர்ற இடங்க எல்லாரும் ஒருவர் உளரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும். சில நேரங்கள்ல பன்றியோட சேர்ந்தா கன்று அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. நான் சொல்லல சொல்றேன், உதாரணத்துக்கு சொல்றேன். பாட்டு தப்பா நினைக்கிறாங்க. கட்டி செருக்கா சாட நமக்குன்னு நீங்க எப்ப பாடுறா சிக்குறாங்க நினைக்கிறீங்க. அதனால அந்த உலகம் போற போக்குகளை நினைக்கிற போது அப்படி தாய்மார்கள் எல்லாம் வீட்டு வாசல்ல அரிசி மாவுல கோலம் போட்ட ஒரு நேரம். இப்ப சில இடங்கள்ல போடுறாங்க. ஏன் அரிசி மாவுல கோலம் போட்டா? அரிசி மாவுல கோலம் போட்டா எறும்பு சாப்பிடும். எறும்பு சாப்பிட்டா வம்சம் நல்லா இருக்குங்கிறது ஐதீகம். ஐதீகம் அப்படியே தான் இருக்கு. இப்ப கோலம் தான் போட முடியல. அதுலயும் மாமியா மருமகன்னா சொல்லவே வேண்டாம். அந்த அம்மா போடும்னு இந்த அம்மா தூங்கும், இந்த அம்மா போடும்னு அந்த அம்மா தூங்கும். மொத்தத்துல வாசல் வெறுவாசலா போடும். அப்படி கிடக்கக்கூடாது. ஏன்னா அவ்வளவு உயர்ந்த சிந்தனை. அரிசி மாவுல எறும்புக்கு கோலம் போடுறது. ஏன்னா கோலம் போட்டு எறும்பு சாப்பிடுறது. அப்படி எறும்புக்கு உணவு கொடுக்க வேண்டிய கருணையின் அடிப்படை நம்ம கிட்ட இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் போய் வீட்டுக்குள்ள எறும்பு வரக்கூடாதுன்னு ஒரு போட்டு போடுறோம். ஒரு குச்சி போட்டாங்க. கிழிச்ச ஓட்ட எறும்பு தாண்டாங்க. நான் கூட நினைக்கிறேன் எறும்புக்கும் பகுத்தறிவு வந்துருச்சோன்னு இருக்கலாம். ஆனா மனிதன் மட்டும் எதை பத்தி சிந்திக்கிறதே இல்லை. விலங்குகள் எல்லாம் மனித தன்மைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழ்வதை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒண்ணு மட்டும் தெரியலை. நான் கவிஞர் எல்லாம் எத்தனை விஷயங்கள் அவ்வளவு இருக்கு நமக்கு சொல்லிக் கொடுத்தது. ஆனால் அதை பத்தி யாராவது நாடு தமிழ்நாடு, நாமெல்லாம் தமிழர்கள், தமிழோட நிலைமை என்ன தெரியுமா? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்றால் எட்டையவரத்து முண்டாசி கவிஞன், மீசை கவிஞன் பாரதி. யாரும் ஊரே யாவரும் கேள்வி தீதும் என்றும் பிறந்தர வாரா என்றார் கணியன் பூங்குண்டனார். எந்த ஊரு? சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகாமையில் உள்ள மகிபாலன்பட்டி. அந்த மகிபாலன்பட்டி என்ற சின்ன கிராமத்தில் பிறந்த புறநானூற்று புலவன் பாடிய வாசகம் தான் யாரும் ஊரே யாவரும் கேள்வி தீதும் என்றும் பிறந்தர வாரா. எங்க இருக்கு? ஐக்கிய நாடுகளின் ஒன்றியமான ஐநாவில் இருக்கு. ஐநா சபை மதிக்கிறது தமிழ். அமெரிக்கா நயாகரா நீரருவி உள்ள நுழைகிற போதே நல்வரவுன்னு வச்சிருக்கான் தமிழ்ல. அவர்களும் மதிக்கிறார்கள். சப்பானிய பல்கலைக்கழகம் யாரும் ஊரே யாவரும் கேள்வி என்ற வாசகத்தை வச்சிருக்கார். 2 மொழியில. ஒன்னு அவர்கள் மொழி, இன்னொன்று நமது மொழி, தாய்மொழி. இன்றும் இருக்கு. அவர்களும் மதிக்கிறார்கள். செருசலேம் கிறிஸ்தவர்கள் போன்ற இடம். 10 கட்டளையை மொழிபெயர்த்து உலக மொழிகளை தேர்வு செய்த நிறைவாக நம்ம மொழி தாய்மொழி தமிழ்ல இன்றும் கல்வெட்டு இருக்கு. சிங்கப்பூர் சாங்கி விமான நிலையத்துக்குள்ள விமானம் உள்ள போறதை அறிவிப்பு செய்யறாங்க. சாங்கி விமான நிலையம் உங்களை அன்போடு வரவேற்கிறது என்று தமிழ்ல. என் அன்பார்ந்த பெரியோர்களே, சிங்கப்பூர் ரூபா நோட்டு பார்த்திருக்கிறீங்களா? 3வது இடத்துல தமிழ் இருக்கு. நம்ம நாட்டு ரூபா நோட்டுல எத்தனாவது இடத்துல தமிழ் இருக்குன்னு நீங்க எடுத்து இப்பவே பாருங்க. யோசிச்சு பாருங்க. எங்க யோசிச்சான் எங்க வந்து நிக்கிறான்? உலக நாடுகளிலே 6 நாடுகளிலே ஆட்சி மொழியாக இருக்கு. பல நாடுகளிலே அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக இருக்கு தமிழ். நம்ம தமிழ்நாட்டுல என்னவா இருக்குன்னு என அறிவார்ந்த தமிழ் பெரியோர்கள் சிந்திச்சு சொல்லுங்க. இன்னைக்கு தெரியுமா ஒரு ஆய்வு? 5 லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டுல எழுத படிக்க தெரியல தமிழ். எவ்வளவு பெரிய வேதனை! தமிழ் வளர்த்தோம் என்பவர்கள் பதில் சொல்ல வழி. தமிழை நாங்க தான் வளர்த்தோம். 5 லட்சம் பேருக்கு எழுத படிக்க தெரியாம எப்படி போச்சுன்னு கேட்டா பதில் உண்டா? என்ன நடக்குதுங்க? தமிழ்நாட்டுல தமிழ் இல்ல. எங்க போய் சொல்ல? லண்டன்ல பசுமாடு அம்மாடு கத்துதான். கத்தலாமா? லண்டன் மாடுனா அம்மாடு கத்தலாமா? மம்மின்னு கத்திருக்கணும், இல்ல மதர்ன்னு கத்திருக்கணும். கட்டி பிடிச்சி அம்மானு. ஏன்னா அதுக்கு தெரிஞ்சிருக்கு தமிழ் மொழியினுடைய சிறப்பு என்னன்னு. லண்டன் மாடு தமிழை மதிக்குது. நம்ம தமிழ்நாட்டில் பல எரும மாடுகள் தமிழை தொலைச்சதுதான் மிச்சம். தமிழ நாட்டிலையும் தமிழ் இல்ல, தமிழ நாட்டிலையும் தமிழ் இல்ல, தமிழ வீட்டிலையும் தமிழ் இல்ல. யாருக்கெல்லாம் தமிழ்ல பேர் இருக்கா? யாசியா, அபர்ணா, பிருத்தியா, தர்சினி, மகிஷா, சர்மா, குருமா, வர்மா, இப்படியே பேர் வைக்கணும். அப்ப குருமான்னு. ஏன்னா நம்மளோட பிள்ளைய பேர் இன்னொரு பேர் வைக்க போனா அது சொல்றேன் யோகம் வருவது. அதனுடைய விளைவு எங்க வந்து நிக்கிது பாருங்க. அதை விடுங்க. வடநாட்டு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பெயர்களை நம்மளோட பிள்ளைகள் வச்சிருக்காங்க. காந்தி, நேரு, பகத்சிங், சுபாஷ் சந்திரபோஸ், சிவாஜின்னு. யாராவது ஒருத்தர் வடநாட்டுக்காரன் நம்ம நாட்டு சுதந்திர போராட்ட வீரன் அழகு கொண்டு பேர் வச்சிருக்கானா? வடநாட்டுக்காரன். நம்ம நாட்டுல உள்ள காலி எப்படி அவனுக்கு போயிட்டு இருக்காங்க கட்டிருக்கானா? இல்ல இல்ல. நம்ம ஏன் இப்படி ஆனோம்? யாரு கேட்கறது? எப்படி பதில் சொல்றது? வழி டெல்லி வழியாக இந்தி வளர்க்கிறார்கள், கோயில் வழியாக சமஸ்கிருதம் வளர்க்கிறார்கள், கல்வி வழியாக ஆங்கிலம் வளர்க்கிறார்கள், இசை வழியாக தெலுங்கு வளர்க்கிறார்கள். நாம் எல்லாம் தமிழர்கள். எது வழியாக தமிழ் வளர்க்க போறோம்? தமிழர்களே. உலகத்திலே மூத்த மொழி தமிழ், உலகத்திலே சிறந்த மொழி தமிழ், அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழி தமிழ். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் நன்றி நன்றாக தமிழ் செய்யுமாறு நெஞ்சு எல்லாம் சிலப்பதிகாரம் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு வள்ளுவர் தன்னை உலகிற்கு தந்து வாழ்வுகள் கொண்ட தமிழ்நாடு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் வந்தாத தமிழ் என்று சங்கே முழங்கி அச்சனை பாட்டையாடும் சுந்தரா சொத்தமிழ் பாடுகிறார் பூமரை பாடுவார். நம்ம எப்படி பேணணும்? நம்மளோட பிள்ளைகள் கூட தமிழ் இல்லாம போச்சே. நாளைக்கு வரலாறு என்ன சொல்ல போகுது? ஒரு காலம் ஆய்வு செய்யும் போது தமிழர் நாட்டுல தமிழ் பேர் இல்லை, வாழ்ந்தவன் எல்லாம் வடநாட்டுக்காரன். இந்த தமிழ்நாடு இல்ல, வடநாடு வட இந்தியா. என்ன செய்வீங்க? இப்ப இருக்க மாட்டேன், அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. தயவு செய்து தமிழ் சொல்லிக் கொடுங்கள். தமிழ் அதுக்கு கதை கலப்பற ஈனயமான எரள வள்ளல வல்லினம் வெள்ளின இடையினம்
என்ற இடத்தில் ஒரு எழுத்து சேர்த்து தமிழ் தமிழடியாக பிறந்தது. இங்கே ஆசிரியர் பெருந்தகைகள் யாரேனும் இருந்தால் உங்க பாடத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தமிழ் நம்மை வாழ வைக்க இன்னொரு அதிசயம் தெரியுமா? அதிசயம் இல்ல, பெரிய அவலம். எல்லா மாநிலத்திலையும் அந்தந்த மாநிலத்தினுடைய தாய்மொழியில படிச்சால்தான் பட்டம் படிப்பு வாங்க முடியும், பட்டம் வாங்க முடியும். ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் தாய்மொழியை படிக்காம பட்டம் வாங்கலாம். எவ்வளவு கேவலம்! இன்னைக்கு பாத்தீங்கன்னா பரிச்சை எழுதுற வடநாட்டுக்காரன் காதுல சிப்பு வச்சு என்னென்னத்தையும் வச்சு பிட்டு அடிக்கிறா. ஒரு 20 பேர் இப்படி விட்டுருக்காங்க. ஒன்றும் சொல்றது இல்லை. மொத்தமே தேர்ந்தெடுக்க வேண்டியது 8 இடம். நான் எங்க போய் சொல்ல, இதெல்லாம் உனக்கு தேவையா? நீ வந்தியா, 4 பாட்டு பாடியா, காசு வாங்கிட்டு போகாம யாருக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்கறதுக்கு ஆகுதுக்கு. ஆனாலும் நான் எவ்வளவுப்படுறேன், எனக்காக இல்லை, நாளைய தலைமுறை இந்த நாட்டில் வாழ்வதற்கு வழி இருக்கா? நாம என்னைக்கு வேணாலும் சாகலாம். மரணம் ஒன்றுதான். யாரும் பொறாமைப்படாத, அனைவருக்கு சமமானது. எப்ப வேணாலும் எப்படி வேண்டுமானாலும் வந்து சேரும். அந்த வகையிலே அனைவரும் உணர்வோம். உணர்ந்தால் நாளைய தலைமுறை வாழ வளர்க்கலாம். உப்பு கூட உப்பா இல்லை. பழங்கள் பூரா விஷமா போச்சு. விதை இல்லாத திராட்சை பழம் பல்லுல சிக்கிக்கணுமா என்னன்னு தெரியல. விதை இல்லாத திராட்சை வாங்குறதுக்கு போட்டி போடணும். விதை இல்லாத பழங்களை தொடர்ந்து சாப்பிட என்னன்னு தெரியுமா? நாளைக்கு பிறக்க போற பிள்ளைகளுக்கு விதை இல்லாம போகுது. இது யதார்த்தம் நடந்திருக்குங்க. தஞ்சாவூர் மாவட்டத்துல ஒரு ஊர்ல 5 ஆம்பளை பிள்ளைகளுக்கு ஒத்த விதையோடு பிறந்திருக்கு செய்தி. ஆனா இது செய்தியா இருக்கும். உண்மையிலேயே நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய வேலை. இந்த நாடு, இந்த உலகம் நம்மளோட முடிய போறதில்லை. நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் வாழ வேண்டும் என்ற தன்மையை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் என்று ஆவலோடு சொல்றேன். புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடப்பாங்க. அப்படி நல்ல இடத்துல, அழகான இடத்துல சுருக்கமான ஒரு கதையை சொல்லி கதைக்கு போவோம். என்னன்னா, எதுக்கு சொல்றேன்னா, கொஞ்சம் விழிப்புணர்வு பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளுடைய ஆசை. இந்த மக்கள் அறியாமையில மூழ்கி இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா? 77 ஆண்டு சுதந்திர இந்தியா, 77 ஆண்டு முடிஞ்சு 78வது ஆண்டு சுதந்திர தினம் கொண்டாட போறோம். இன்னைக்கு வரைக்கும் மக்களை பாமர மக்கள்னு சொல்லப்படுது. பாமர மக்கள்னா என்ன அர்த்தம்? பாமர மக்கள்னா என்ன அர்த்தம்? அறியாமையில, படிக்காம, அப்படி சொல்றேன் இல்ல. எவ்வளவு காலமா 77 ஆண்டு சுதந்திரம் கொண்டாடி இவ்வளவு நாளுக்கு அப்புறமா இன்னமும் படிக்க வைக்காம இவங்களை பூரா பாடம் வாக்கலா வச்சிருந்தது யாரு குத்தம்? யாரு குத்தம்? ஆண்டவன் குத்தமா? ஆண்டவன் குத்தமா? நம்ம கிட்டத்துக்கு பெரிய இடத்த கிட்லரை போய் கேட்டாங்களா, ஐயா ஏன் இவ்வளவு கொடுமையா இருக்கீங்க, ஏழை எளிய மக்கள்லாம் பதறாங்க, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, இந்த மக்களை ஏன் பதட்டத்திலே வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டாங்களா கிட்லர். அவர் சொன்னாரா, கவலைப்படாத, அவங்க எல்லாம் பதட்டத்திலே இருக்கணும், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு ஒரு பதட்டம் இருக்கணும். அப்படி இல்லாம கொஞ்சம் தெளிவடைய விட்டா நம்மளோட பதவிக்கு ஆபத்து. அது சரி. அப்ப சில பேர் பதவியை தக்க வச்சுக்கிற இந்த மக்களை படித்து வைக்கிற பாடு நான் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லை. நீங்க வீடு எல்லாம் சமைச்சு சாப்பிட்டோமா? இப்ப சுற்றுலா போறாங்க பாருங்க, சுற்றுலா தலங்களுக்கு போற நம்ம மக்கள் அங்கங்க போறது ரொட்டி துண்டு பழங்கள் என்னென்னமோ கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. அங்க இறங்கணும்னா குழந்தைங்களுக்கு என்னென்ன விலங்குகள் வருது அதெல்லாம் கேட்டு கொடுக்குறது. அது வாங்கி தின்னுட்டு எப்போ வருவாங்கன்னு இப்ப பிச்சை எடுக்கிற மாதிரி உட்காந்துருக்கு.
எதுவும் வேட்டையாடல. எவ்வளவு சோம்பேறித்தான். நம்ம சோம்பேறி ஆகணும் இல்லாம இயற்கையா வாழக்கூடிய அதையும் சோம்பேறி ஆக்கிட்டான். இப்ப காட்டுக்கே ராசாசி வேட்டையாடி தான் சாப்பிடும். அதுக்கு சோம்பேறித்தனம் வந்துருச்சு. என்னத்தை வேட்டையாடி சாப்பிட்டா சாப்பாடை வீட்டுக்கு கொண்டு வர சொல்லுவோம். வீட்டுக்கு வராமல சாப்பாடு. ஆமா, என்ன ரொம்ப நிறுவனம் அந்த மாதிரி வர மாதிரி அது நினைச்சிருச்சு. சரி நம்மளும் சாப்பாடை வீட்டுக்கு வர சொல்லுவோம் அப்படின்னா அதுக்கு ஒரு எடுபடியா ஒரு ஆள் சிங்கம். எடுபடியா? ஆமா. யாரு? நரிதான் சிங்கத்துக்கு எடுபடி. நரியை கூப்பிட்டு சொல்லுது, போ தலைவருக்கு பசிக்குது, போய் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுச்சு. நரி பதறி போய் காட்டுக்குள்ள விழுந்து ஓடுது. சாப்பாட்டுக்கு ஏதாவது கொண்டாடலன்னா நம்ம தலையை போட்டுருவானே. என்னடா ஒண்ணு பதறி போய் ஓடுச்சு இல்ல, ஒண்ணும் சிக்கல. கடைசியா ஒரு கழுதை சிக்கிருச்சு. ஆமா, கழுதை சிக்கிருச்சு. கழுதைகிட்ட போய் எப்படி சொல்றது, தலைவருக்கு பசிக்குதான் உன்னை சாப்பிடணுமா வர சொன்னாருன்னு சொன்னா வருமா? ஒரு இடத்துக்கு ஓடி போயிடாது. இப்ப நரி தந்திரமா பேச ஆரம்பிச்சிச்சு. கழுதைகிட்ட போய் சொல்லுது, என்ன கழுதையாரே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆமா. என்னமோ தெரியல, இன்னைக்கு பொழுது விழுந்தது உங்களுக்கு தான் யோகம் அப்படின்னு கழுதைகிட்ட பார்த்து நரி சொல்லுது. கழுதை கேட்குது, எனக்கு யோகமா? என்ன பாரு யோகம் வரும்னு எல்லாரும் பணம் பிடிச்சு போட்டுருந்தாங்க. இப்ப எனக்கே யோகம் இல்லையே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோன்னே நரி சொல்லுது, ஒண்ணு இல்ல, நம்ம தலைவர் இருக்காருல்ல, யாரு? சிங்கம். ஆமா, அவருக்கு ரொம்ப காலமா தலைவராகவே இருக்காருல்ல, அவருக்கு பிடிக்கல. இனிமே என்னத்த தலைவரா இருக்கும், வேற யாரையாவது தலைவரா வைக்கலாம்னு யோசிச்சாராம். சரி, அப்ப யார வைக்கலாம்னு யோசிச்சதுல உங்க பேரு ஞாபகம் வந்துருச்சு. யார் பேரு? கழுத பேரு. அதனால யாருக்க சொல்லி உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு, உங்களுக்கு தலைவர் பதவி கொடுக்கணுமாம்னு நரி சொல்ல. கழுத நம்பிடுச்சு. ஏன்னா தலைவர் பதவி இல்ல. தலைவர் பதவி இல்ல. இப்ப கழுத நம்பி வருது. சிங்கம் பசியோடு இருந்தது. கெட்டி அடிக்கலாம்னு பாஞ்சிச்சு. கழுத பயந்து ஓட திரும்பிச்சு. காதுல இருந்து அத்துக்குச்சு. கழுதைக்கு காது இல்ல. கழுத காது இல்லாம ஓடுது. பின்னால நரி ஓடி போய், என்ன கழுதையார பொசுக்கு முடியாது நிக்காம, என்னப்பா நீ அவன் தலைவர் பதவி கொடுத்தாங்கன்னா காதை பிடிச்சி அத்துட்டா நான் வரல போனுச்சு. இப்ப கழுதைக்கு நரி மருந்தரம் தந்திரம் போடுது. காதை ஏன் எடுத்தாரு தெரியுமா? உனக்கு தலைவர் பதவி கொடுத்துட்டா தலையில கிரீடம் வைப்பாங்க. தலையில கிரீடம் வச்சா காது இருந்தா இடைஞ்சலா இருக்கு, தடுக்கும். அதனாலதான் காதை எடுத்தாருன்னு சொல்ல கழுதை நம்பிடுச்சு. தலைவர் பதவி இல்ல, ரெண்டாவது முறையாவும் வருது. ஏற்கனவே தப்ப விட்ட சிங்கம் மருந்தரமாவது பிடிச்சு போடலாம்னு தாவுது. கழுதை தப்பிச்சு ஓட திரும்பிச்சு வாழ அத்துக்கிடுச்சு. கழுதை வாழ் இல்லாம ஓடுது. பின்னாலே நரி ஓடி போய், என்ன கழுதை சொல்லி போச்சா கழுதை, என்ன விழுந்து வந்து ஒடியார கொஞ்சமாவது பொறுமையா இருக்க மாட்டியான்னு நரி. கழுதை சொல்லுது, அட போட, ஏற்கனவே காதை அத்தேன், இப்ப பிடிச்சி வாழை அத்தேன், இருக்கிறது உயிர் ஒண்ணு அதையும் விட சொல்லியாச்சு. இப்ப நரி தந்திரமா சொல்லுச்சு, ஏற்கனவே காதை அத்தது ஏன்னு சொன்னா, சரி இப்ப ஏன் வாழத்தாரு? உன்னை பதவி கொடுத்தாச்சுன்னா தலைவர் ஆயிடுச்சுன்னா உங்களை சிம்மாசனத்துல உட்கார வைப்பாரு. சிம்மாசனத்துல உட்காரும் போது வாழ் இருந்தா இடைஞ்சலா இருக்கும். சௌரியமணி உட்காரும் இல்ல, அதுக்காகத்தான் வாழ அத்தாருன்னு சொல்லுங்க. பதவி தலைவர் பதவி இல்ல. இப்ப மூணாவது முறையா வருது. 2 தடவை தப்ப விட்டுட்டு மூணாவது முறை தப்ப விட மாட்டீங்க. வந்த கழுதைய ஒரே அடி கழுதை செத்தே போச்சு. கழுதை செத்துருச்சு. கழுதையை தூக்கி போய் உரிச்சு தோலெல்லாம் உரிச்சு சுத்தமா கொண்டு வந்து நரிக்கு உத்தரவு போடுது. ஈரல், தாம்பரங்காய், குடல், தலை, மூளை, நாக்கு எல்லாத்தையும் பக்குவமா கொண்டு வந்துச்சு. அதே மாதிரி நரி என்ன பண்ணுச்சு, கழுதையை தூக்கி போய் எல்லாத்தையும் உரிச்சு பக்குவமா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கழுதைக்கு இருந்த மூளையை மட்டும் அது தின்னுட்டு பாக்கி எல்லாத்தையும் கொண்டு வந்து சிங்கத்துக்கிட்ட வச்சுச்சு. சிங்கம் பாக்குற குடல், ஈரல், தாம்பரங்காய், தலை, நாக்கு, எத்தனை மூளையை காணு அப்படின்னு பதறிச்சு சிங்கம். நரி நக்கலா சிரிச்சிச்சு. ஏன்டா சிரிக்கிறான்னு கேக்குது நரி. சிங்கம் மூளை இருந்திருந்தா கழுதை 3 தடவை என் பேச்ச கேட்டு வாங்க வந்து ஜாக மாட்டுச்சு. அதுதான் சரி. மூளை இருந்திருந்தா கழுதை 3 தடவை என் பேச்ச கேட்டு வாங்க வந்து ஜாகுது. அந்த கழுதைக்கு எப்படி ஏன் மூளை இருக்கும்னு நரி கேட்குது. இங்க நம்புது. அது சரி. கதைப்படி உண்மையிலேயே கழுதைக்கு மூளை இருந்துச்சு. தின்னது நரி, ஆனா சொன்னது பொய். ஆனா நம்பிருச்சு இந்த நாட்டுல. என்ன அர்த்தம்? 77 ஆண்டு காலமா அந்த மக்களை மூளை இல்லாத கழுதையாக்கி நமக்குள்ளேயே பல நரிகள் வேலை பார்த்து பல நரிகள் பல பேர்களை அரியாசனத்துல வச்சதனுடைய விளைவு காரணம் என்ன? எல்லாம் இந்த அரியாசனத்தினால. பல பேர் அரியாசனத்தில் எங்க போய் சொல்ல. இந்த இடத்தின் திறப்பை பார்க்கின்ற பொழுது காலதாமதம் காரியத்திற்கு கேடு, காலத்திலிருந்து நடவாதவன் கோலமனிதனுக்கு ஒப்பாவான் என்று அப்பு சொல்லியிருக்கிறார். பொண்ணு எடுத்து கொடுத்தவங்க சந்திப்போம். எப்படி கூப்பிடுறேன்? வாங்க சம்பந்தி. ஆமா சம்பந்தி. என்ன உங்க சம்பந்தி இப்படி வந்துட்டு போறாரு அப்படின்னா அவரு சாப்பிட்டு போறாரு சம்பந்தி. சம்பந்தின்னு சொல்லக்கூடாது. தமிழ்ல எவ்வளவு அழகான வார்த்தை இருக்கு தெரியுமா? சம்முனா நல்ல, மந்தினா குரங்கு, வாங்க நல்ல குரங்குங்கிறோம். அவங்க எல்லாம் ஆமா குரங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. சொல்லக்கூடாது. சம்முனா நல்ல, பந்தம்னா உறவே, வாங்க நல்ல உறவே. சம் பந்தின்னு சொல்லணும். பானா வரணும். எழுத்து எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி எழுத்து இலக்கணம் அழகா வச்சான இலக்கணம். எந்த மொழிக்கு இல்லாத ஒரு சிறப்பு தமிழ் மொழிக்கு உண்டு. ரொம்ப வேண்டாம். தாமரம் வந்தா என்ன சொல்றோம்? ஏயா லேட்டா வந்தானே லேட்டுனா என்ன? லேட்டுனா என்ன? செத்து போனவங்களை சொல்ற வார்த்தை. இறந்தவர்களை குறிக்கும் சொல் லேட்டு. ஆனாலும் நம்ம உயிரோடவே சாக
தமிழர்கள்லாம். ஆனா பாமர மக்கள் லேட்டுன்னு சொன்னாலும் பரவாயில்லையே, இந்த நாட்டுல படிச்சவன் பூரா லேட்டுங்க அப்படின்னா தமிழ் எந்த லட்சணத்துல வளர்ந்துருக்காங்க. நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. வருகிறான் காவல், அவனை சந்திப்போம். பிறகு நமது கழகத்தை பற்றி சிந்திப்போம். நாராயண நமக. சுந்தரம் நிறைந்தனும் பொம்பை புத்திரங்க மக்கள் சிவன் என்ற உலகில் வந்தார். சுந்தரம் நிறைந்தனும் பொத்திரங்க மக்கள் சிவன் இந்த உலகில் வந்தார். அந்தரமே முந்தேவர் முந்தமி முழங்கேவர் அந்தரமே முந்தேவர் முழங்கி வரும் இந்திரதர துயங்கள் கந்தசாமி பேசமுண்ட இந்திரதர துயங்கள் கந்தசாமி திட்டமுண்டே சுந்தரம் நிறைந்தனும் பொத்திரங்க மக்கள் சிவன் என்ற உலகில் வந்தார். கோமலை வெட்ட முகத்தில் கிடைக்கும் கண்களை ஆயிரங்கள் நாடுவே நமக்கு புதிதா தெரியுதுல்ல, முன்னேற முடியல பின்னேற நல்லது. அதனால நல்ல விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும். பாரணித்து பொய்யனவை என்று பட்டினத்து பிள்ளையை போல் யாரும் புறக்காது இல்லை. இப்ப நிலைமை என்ன தெரியுமா, கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனை விட கள்ளச்சாமியார் காலில் விழுந்து செத்தவன் தான் அதிகமாயிட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? அதை தெரியாதா? கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல கள்ளச்சாராயம் குடிச்சு ஒரு 70 பேர் காலி, 61 பேர் காலி. அதுக்கப்புறம் வடநாட்டுல உத்தரப்பிரதேசத்துல ஒரு போலி சாமியார் காலில் கும்பிட்டு விழுக போறோம்னு மொத்தமா கூட்டமா கூடி அதை என்னமோ கடவுள் நினைச்சு, இந்த நாட்டுல கடவுள் இல்லைன்னு சொல்றவனையும் நம்பிடலாம், கடவுள் இருக்கிறான்னு சொல்றவனையும் நம்பிடலாம். இடையில நான் தான் கடவுள் வந்தான் பாருங்க, அதனாலதான் கெட்டது இந்த நாடு. தெரியுமா உங்களுக்கு? அதனால 140 பேர் செத்துருக்காங்க இடிச்சு கும்பல்ல நெரிசல்ல. எவ்வளவு கொடுமை! சாமி எல்லா இடத்துலயும் இருக்கு, எப்படி கும்பிடணும், என்ன செய்யணும், அத்தனைக்கு ஆன்மீகம் நமக்கு கத்துக் கொடுக்குது. இந்த ஆன்மீகத்தை பயன்படுத்தி அவங்க எல்லாம் கட்டுறதுக்கு இந்த மக்களை பயன்படுத்திக்கிட்டாங்க. எங்க போய் சொல்ல அதையெல்லாம் சொல்லணும், சாடணும். இருந்தாலும் இந்த இடத்தின் சிறப்பை வருகிறான் காவலன், அவனை சந்திப்போம். பிறகு நமது கழகத்தை பற்றி சிந்திப்போம். மரணம் தான். கள்ளச்சாராயம் மட்டும் நல்லதா? இதை தீர்த்த மாதிரி பேரு போய் சொல்ல இந்த நாட்டில் நடக்கிறது.